வணக்கம் பசுமை இந்த நேயர்களே. ஸோ பரபரப்பா சென்னை இருக்கு, ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. இங்க பேரலா பாத்தீங்கன்னா ஐபிஎல் புதுசுட போயிட்டு இருக்கு. நடுவில் நிறைய அப்சகல்ஸ்னால ஐபிஎல் வந்து டெம்பரரியா நிறுத்தி வச்சாங்க. பட் அகைன் ரீவாம்ப் ஆகி போயிட்டு இருக்கு. 18 சீசனா 18 வருஷமா லோல இருந்த நடுவில் மேல வந்த ஆர்சிபி இப்போ ஃபைனல்ஸ் நெருங்குது, கப் அடிக்க போகுதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு. ஒரு சைடு ஆர்சிபி வந்து செம்மையா வந்து எனர்ஜைஸ்டா இருக்காங்க. ஸோ அதை பத்தி மக்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்கு? அது மட்டும் இல்லாம அப்படியே பேரலா பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் எலிமினேட்டர்ஸை வின் பண்ணி அவங்களும் வந்து வெற்றி நடை போட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலா ஆர்சிபிக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும் ஒரு கிளாஷ் நடந்தா எப்படி இருக்கும்? இது யாரு ஜெயிப்பா? ஆர்சிபி மேல வர்றதுக்கான காரணம் என்ன? இவ்வளவு நாளா அங்கேயே இருந்ததுக்கான காரணம் என்ன? சிஎஸ்கே எதுக்கு தோத்து போச்சு? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பப்ளிக் முன்னாடி வச்சிருக்கோம். நிறைய பேர் வந்து வாயிலே 6 அடிச்சாங்க, ஆனா நிறைய பேர் வாயிலே டக் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. பிளே ஆஃப்ல பாத்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் மும்பை ரெண்டுமே வந்து பஞ்சாப் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ட்ரிமெண்டஸ் விக்டரி அவங்களுக்கு இருக்கு. ஒரு 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 சொல்றது ஒரு அண்டர் டாக்ஸா இருந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து லாஸ்ட் ஒரு 3 டெக்கெட்ஸா பாத்தீங்கன்னா 3 சீசனா பாத்தீங்கன்னா டெல்லியை வந்து பிளே ஆஃப் கூட்டு வந்திருக்காரு. அடுத்த சீசனா வந்து கல்கட்டா வந்து டைட்டில் வின் பண்ணி வச்சிருக்காரு. இந்த வருஷம் வந்து பஞ்சாப் வந்து ஆல்மோஸ்ட் தே ஆர் க்ளோஸ் டு ஃபைனல்ஸ். பட் இன்னைக்கு தெரிஞ்சிடும் மும்பையா பஞ்சாபான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனல்ஸ் என்ன கேட்டீங்கன்னா வந்து ஆர்சிபியும் மும்பை வந்து நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும் கேம். ஸோ 18 சீசன் முடிஞ்சிருக்கு, போயிட்டு இருக்கு. 18வது சீசன் போயிட்டு இருக்கு. ஆர்சிபி வந்து ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஃபைனல்ஸ் வரைக்கும் போறாங்க. How do you feel about it? ஆர்சிபி வின் பண்ணுமான்னு கேக்குறீங்க? ஆமா, வின் பண்ணாது. ஏன், என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரி, நான் பர்சனலா என்ன சொல்றேன்னா, லாஸ்ட் இயர் வரையும் எனக்கு ஒரு ஐடியா இருந்தது, சரி அவங்க கண்டிப்பா கப் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா த வே தே நம்ம பாக்குறோம்ல, ஃபேன்ஸ் அது இல்லாம வெளியே நடக்கிற விஷயம் இதெல்லாம் பார்த்தா பர்சனலாவே வந்து இந்த வாட்டி அடிக்கணும் கப் எப்படியாவது. ஓகே, நான் 18 இயர்ஸா அடிக்கல. ஒரு 2 வாட்டி ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கோம். 1 வாட்டியா அந்த பிளே ஆஃப். இந்த வாட்டி அடிச்சிருவாங்க நம்புறேன். இந்த வாட்டி வந்து எப்படி அடிச்சிருவாங்கன்னு ஷூரிட்டி இருக்கா? இந்த வாட்டி இருக்கு. இப்ப பேட்டிங் யாராவது ஒருத்தவங்க நல்லா பண்ணனா பின்னாடி வரவங்களாம் கொஞ்சம் நல்லா பண்றாங்க. பவுலிங்கும் அதே மாதிரி தான் இருக்கு. ஓகே, இப்ப யாராவது ஒருத்தவங்க ஒழுங்கா பண்ணனா ஏசல்வுட் நல்லா போடுறாரு, யாசையாலும் கொஞ்சம் நல்லா போடுறாரு. அந்த மாதிரி நல்லா பண்றாங்க. ஆர்சிபி ஜெயிக்குது, டிராஃபி எடுத்து கொடுக்குறாங்கன்னா அது எந்த பிளேயரா இருப்பாங்க? இவங்கதான் வந்து எம்பிபியா இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும்ல. ஏசல்வுட் இருப்பாரு பவுலிங்ல. பேட்டிங் வந்து டிம் டேவிட், கோலி. ஓகே ஓகே. சோ இதுக்கு பேரலா பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து எம்ஐ தான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏன் எம்ஐ வரக்கூடாது? வந்து அவங்க அடிச்சு போயிடுவாங்களே. ஐபிஎல் இப்ப போயிட்டு இருக்கு, 18 சீசனா போயிட்டு இருக்கு. இவ்வளவு நாள் விட்டு இப்போ ஆர்சிபி வந்து டாப்ல வந்துட்டு இருக்காங்க. அது அவங்க சக்சஸ்க்கு என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறேன்? அவங்களால கப் அடிக்க முடியும் நீங்க நம்புறீங்களா? ஆஸ் பிடி டெஃபினட்டா பாத்தீங்கன்னா ஆர்சிபி வந்து கப் அடிக்க இந்த வாட்டி. அடிச்சாதான் வந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா ஆர்சிபி அடிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வாட்டி அவங்க அடிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சிஎஸ்கேல ஐடியா இருக்கா இல்ல? தோனி ஜென்ரலாவே எல்லாருக்குமே பிடிக்கும். ஆமா, அதனால நமக்கு சிஎஸ்கே அப்படின்னு இல்ல, தோனி நமக்கு பிடிக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி ஃபேன் அவ்வளவுதான். மற்றபடி அதுக்காக சிஎஸ்கே ஹேட்டர் அப்படிலாம் நம்ம இல்ல. புரியுது. சோ 18 வருஷமா 18 சீசனா போயிட்டு இருக்கு ஐபிஎல். இது வரைக்கும் ஃபைனல் வந்தது இல்ல. ஆமா, இப்போ வராங்க. How do you feel? செம்ம ஹாப்பி. ஃபைனல் வந்தது ஆக்சுவலி செம்ம ஹாப்பி. விராட் கோலிக்காகவே நான் ரொம்ப ஹாப்பி. ஸ்பெஷலி சிஎஸ்கே ஏன் தோத்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஜிஎஸ்கே ஏன் தோத்துச்சுன்னா அவங்க செலக்ட் பண்ண பிளேயர்ஸ்லாம் ரொம்ப அவ்வளோ ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. எல்லாரும் ஃபர்ஸ்ட்ல இருந்து யாராவது ஒருத்தர் ஆடுறாங்கன்னா, ஒரு பேட்ஸ்மேன் நிற்கிறாங்கன்னா ஒரு 40 ரன் 30 ரன்னா யாராவது ஒருத்தர் தாங்கி பிடிச்சி நிற்கணும். அது பின்னாடி பின்னில் வர்றவங்க ஆடுவாங்க. கடைசியில் தோனி என்ன 5ஆவதோ 6ஆவதோ இறங்குறாரு. அவர் என்ன பண்ண முடியும்? அவர் சராசரி ஒரு 30 ரன் தான் எடுக்க முடியும் அவரால். அதுதான் கடைசிக்கு அவருக்கு அந்த பால் அவ்வளோதான் இருக்கும். அந்த மாதிரி தான் அவர் ஆடிக்கிட்டு வர்றாரு. அவரை வந்து குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆர்சிபிக்கும் எம்ஐக்கும் வச்சா எது ஜெயிக்கும்? கண்டிப்பா நான் ஆர்சிபி சப்போர்ட்டர்னால ஆர்சிபி தான் சொல்லுவேன். பட் ஆனா இருந்தாலும் ஜெயிச்சிருக்கேன். நம்ம நார்மல் லீக் மேட்சே மும்பை கூட ஜெயிச்சிருக்கோமே. நான்
ஓகே சோ அது ஜெயிக்க சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா ஜெயிக்கும். நீங்க என்ன ப்ரோ சொல்றீங்க? மும்பை தான் ப்ரோ. கடப்பாறை தான். சோ ஹாய் ப்ரோ. ஹாய். உங்க பேரு? இளையராஜா. மாஸ். உங்க பேரு ப்ரோ? காந்தி ப்ரோ. காந்தி. பா இளையராஜா காந்தி. சிறப்பு. சோ ஐபிஎல் பாப்பீங்களா? நீங்க என்ன டீமோட ஃபேன்? ஆர்சிபி. நீங்க? நம்ம எப்பயுமே எம்ஏ தான் ப்ரோ. மாசு. சோ 18 வருஷமா ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு வருது. 18 வருஷம் கழிச்சு ஆர்சிபி வந்து ஃபைனல்ஸ் ரீச் ஆக போறாங்க. சோ ஹவு டு யூ ஃபீல்? இது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பினஸா இருக்கு. இந்த ரைட். டைம் கண்டிப்பா ஈஸா வேர்ல்ட் கப் நம்ம முடியாது. ரைட். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எம்ஐ விட மாட்டாங்க ப்ரோ. அப்படிங்களா? உண்மைதான். சோ எலிமினேட்டர் ப்ளே பண்ணி வந்திருக்காங்கல, பீட் பண்ணாங்க அந்த ரெக்கார்ட. ரெக்கார்ட் பீட் பண்றது கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஓரளவு ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. பேஸ்டோ பாத்துவேன் நீங்களே போட்டு பொழந்து எடுத்தாரு. பிளஸ் பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல நம்ம ரோஹித் சர்மா ஃபுல் ஃபார்ம்ல இருக்காப்ல. அவர் எப்பயுமே பாத்தீங்கன்னா மேல பிளே ஆஃப் தாண்டிட்டாவே அவரோட கேம் தான். கண்டிப்பா எப்படியும் அவரு தான் இந்த வருஷம் ஜெயிப்பாங்க. லோடிங் அவ்வளவுதான். பிரச்சனையே இல்ல ப்ரோ. பவுலர்ஸ் எல்லாருமே இப்ப வந்து ஃபார்ம்ல இருக்காங்க. அசலோட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆயிட்டாரு. ஒரு 2 இன்ஜுரி, அதுக்கப்புறம் அவர் போரான் இருந்தாரு. மறுபடியும் வந்திருக்காரு. அசலோட்டு ஃபார்ம்ல இருக்காரு. சுயேஷ் சர்மா ஃபார்ம்ல இருக்காரு. அப்புறம் எஸ்தயல் வேற இருக்காரு. புவனேஸ்குமார் வேற இருக்காரு. பவுலர்ல நம்ம பேட்டிங் முடிச்சிடலாம். அதையும் இப்ப நம்ம பேட்டர்ஸ்லயும் பிரச்சனையே இல்ல. படிதர் இருக்காரு, விராட் கோலி இருக்காரு. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்ல. சால்ட் இருக்காரு. சால்ட்டே ஓப்பனிங்லேயே முடிச்சிருவாரு. அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு அவர் மேல. சோ 2 பேர்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆர்சிபி. சரி. 2 பேரும் அவங்க டீம் தான் முடிவு பண்ணீங்க. யார்கிட்ட ₹1 இருக்கு? ₹1 காயின் யார்கிட்ட இருக்கு? டாஸ் போட்டு முடிவு பண்ணிட்டோம்ப்பா. காசு இருக்கு ப்ரோ. ரைட். டாஸ் போட்டு முடிவு பண்ணிடலாமா? இந்தாங்க நீங்க. சோ நீங்க சொல்லுங்க. நமக்கு ப்ரோ ஹெட் டெயில். ஹெட் சொன்னீங்களா? ப்ரோ. பாத்தலாமா? ஆர்சிபியா எம்ஐயா? ஆர்சிபி தான் ப்ரோ. ஆர்சிபி ஆர்சிபி வந்திருக்கு. நமக்கு எழுதி வச்சிருக்கு ப்ரோ. ரைட். ப்ரெடிக்ஷன் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பாப்போம். சந்திப்போம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. சோ ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் bro. சோ எவ்வளவு நாளா ஐபிஎல் பாக்குறீங்க? கையில கிரிக்கெட் பேட் ஃபுல்லா ஃபார்ம்லயே தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஸோ சின்ஸ் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆன சீசன்ல இருந்தே வந்து ஐபிஎல் பார்த்துட்டு தான் இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு ஐபிஎல் பத்தி நாலேஜ் இல்லைனாலும் அப்கமிங் இயர்ஸ்ல வந்து நல்லாவே பார்த்து ஐபிஎல் இந்த சீசன் வந்துட்டாலே ஐபிஎல் ஒரு ஃபுல் ஃப்ளோவோட பார்க்கறது தான் ஒரு ஃபேனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. நாட் ஒன்லி ஐபிஎல், எனி பேசிஸ் ஆஃப் கிரிக்கெட். ஓகே. சோ என்ன டீம் பிடிக்கும் உங்களுக்கு? ஆப்வியஸ்லி சென்னை தான் ப்ரோ. ஆப்வியஸ்லி சென்னை தான். சூப்பர். சோ 18 வருஷமா ஐபிஎல் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஆர்சிபி வந்து ஃபைனல்ஸ் கிட்ட வந்திருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபியால ஜெயிக்க முடியுமா முடியாதா? ஆப்வியஸ்லி அவங்க கிட்ட இப்போ ஒரு இத்தனை வருஷம் அவங்க பண்ண மிஸ்டேக்ஸை வந்து இந்த இயர் வந்து அவங்க சரி பண்ணியிருக்காங்கன்றத நான் பாக்குறேன். என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்? ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்லயே கான்சென்ட்ரேட் பண்ண ஒன்னு பவுலிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணி ஆப்ஷன்ல பிளேயர்ஸ் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து வெறுமனே பேட்டர்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டிங் கேம் எடுத்துட்டு வருவாங்க. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா வெல் பேலன்ஸ் ரெண்டுமே. ஃப்ரம் ஓப்பனிங் டு மிடில் ஆர்டர் அண்ட் வந்து லோவர் மிடில் ஆர்டர் கூட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாங்க. பவுலிங்கும் வந்து நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்றாங்க. பவுலர்ஸ் எசலோடா இருக்கட்டும், புவனேஸ்வரா இருக்கட்டும், எஸ்தேலா இருக்கட்டும், சுரேஷ் சர்மா. ஸோ இந்த 4 பவுலர்ஸுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுனால இந்த சீசன் வந்து அவங்க ஹோப்ஃபுல்லி டைட்டில் வின் பண்ணணும்னு என்னோட ஒரு ஆசை. சிஎஸ்ஐ ஃபேன்ன்றீங்க, சின்ஸ் லைக் அப்படி இருந்தும் வந்து நீங்க வந்து ஆர்சிபிக்காக ரூட் பண்றீங்களே, அது என்ன மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேன்னு சொன்னாலுமே வந்து ஒரு கிரிக்கெட் ஃபேனா வந்து எல்லா ஒரு கேமா தான் பார்க்கணுமே தவிர்த்து இந்த நம்ம ஒரு ரைவல்ரி வச்சிடக்கூடாது. ஓகே, ஏன்னா இப்போ 18 இயர்ஸா அவங்க வந்து ஒரு டைட்டிலுக்காக ஒரு 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 போஸ்ட்ல இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வந்து அவங்க வெல் டிசர்விங் தான் சொல்லுவேன். என்ன கேட்டா நான் ஆப்வியஸ்லி வெல் டிசர்விங் தான். ஸோ டைட்டில் வின் பண்ணா சிஎஸ்கே ஃபேனா ஹாப்பி. நான் சப்போர்ட் பண்றது ஆர்சிபி தான் ப்ரோ. ஸோ இவ்வளவு சொன்னீங்க, வின் பண்றதுக்கு இதில் சான்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. ஆர்சிபி தோக்குதுன்னா எதனால இருக்கலாம், என்ன பிளானும் வந்து ஒரு 100% ப்ரூஃப்னு சொல்ல முடியாதுல. கண்டிப்பா ஒரு வீக் ஸ்பாட் இருக்கும், ஒரு சின்ன ஒரு பிசுறு தட்டுவாங்க. சோ அந்த மாதிரி என்ன நடக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? மேபி இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் நடக்கலாம்ன்ற மாதிரி சொல்லலாம்ல, அந்த மாதிரி இருக்கும். அதான் ப்ரோ, பேட்டர்ஸ் வந்து ஏன்னா வந்து ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா அவங்க நிறைய மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. யாருமே வந்து டக்குன்னு அவுட் ஆகாம வெல் பேலன்ஸ்டா வந்து ஒரு பாலுக்கும் வந்து அவங்க ரன் அப் எடுத்தாங்கனாலே கண்டிப்பா வின் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ பிளே ஆஃப்ல பாத்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் மும்பை ரெண்டுமே வந்து பஞ்சாப் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிமெண்டஸ் விக்டரி அவங்களுக்கு இருக்கு. ஒரு சொல்றது ஒரு அண்டர் டாக்ஸா இருந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து லாஸ்ட் ஒரு 3 டெக்கெட்ஸா பாத்தீங்கன்னா 3 சீசனா பாத்தீங்கன்னா
டெல்லியை வந்து பிளே ஆஃப் கூட்டு வந்திருக்காரு. அடுத்த சீசனா வந்து கல்கட்டா வந்து டைட்டில் வின் பண்ணி வச்சிருக்காரு. இந்த வருஷம் வந்து பஞ்சாப் வந்து ஆல்மோஸ்ட் தே ஆர் க்ளோஸ் டு ஃபைனல்ஸ். பட் இன்னைக்கு தெரிஞ்சிடும் மும்பையா பஞ்சாபான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனல்ஸ் என்ன கேட்டீங்கன்னா வந்து ஆர்சிபியும் மும்பை வந்து நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும் கேம். ஸோ ஒரு 6 trophies வின் பண்ண ஒரு லெஜெண்டரி ஒரு ஃப்ரான்ச்சைசி. 18 இயர்ஸா இருக்கிற வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது நிறைய ஒரு டாப் ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு என்ன சொல்றது இன்ஸ்டாகிராம்லயே 20 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற ஒரு ஆர்சிபி ஒரு டீம். ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டுமே ஒரு பயங்கரமான ஒரு மும்பை இந்தியன்ஸ்க்கும் ஆர்சிபிக்கும் போர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உண்மையா சொல்ல போனா இது வந்து இது கொஞ்சம் ஓவர் ரேட்டடா இருக்கும். ஆனா ஒரு இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி மாதிரி தான். ஆல்ரெடி வந்து நம்ம லீக் ஸ்டேஜ்லயே பார்த்துருப்போம், மும்பையை வந்து ஆர்சிபி வின் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்கான ரிவெஞ்சா இது வந்து இன்கேஸ் மும்பை ஃபைனல்ஸ் வந்துட்டாங்கன்னா 6வது டைட்டில் லோடிங், ஐ மீன் 5 கப் வின் பண்ணிருக்காங்க, 6வது கப் லோடிங்கா இல்ல வந்து ஆர்சிபிக்கு ஃபர்ஸ்ட் கப்பா, ஐ மீன் ஃபர்ஸ்ட் ட்ராஃபியான்றது தெரியல. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மும்பை அண்ட் ஆர்சிபி வந்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் பார்க்கலாம். க்ளோஸ் லாஸ்ட் பால் வரைக்கும் மேட்ச் பார்க்கலாம். ஸோ நீங்க ஃபுல்லா ஃபார்ம்ல இருக்கீங்க, நீங்க எப்படி ப்ரொஃபஷனலா ஆடுவீங்களா? லைக் ப்ரொஃபஷனலா இல்ல, கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட். பட் ஆனா சண்டேஸ் சாட்டர்டேஸ் டர்ஃப்ல ஆடுறது, இந்த மாதிரி கிரவுண்ட்ல வந்து ஆடுறது, பீச்ல ஆடுறது தான். ஓகே. ஸோ வந்து உங்களுக்கு யூ ஆர் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஆர்சிபி, ரைட்? ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் மும்பை அண்ட் ஆர்சிபி. யார் வந்து அப்பர் ஹேண்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க, இல்ல ஒரு மாதிரி ஈக்குவலைஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அப்பர் ஹேண்ட் சொல்ல முடியாது ப்ரோ. ஏன்னா வந்து மும்பை பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் போலிங் லைன் அப், ஆப்வியஸ்லி பும்ரா, ட்ரெண்ட் போல், தீபக் சஹர் அண்ட் வந்து ஸ்பின்னர்ல வந்து இவர் சாட்னர் இருக்காரு. ஸோ இந்த பக்கம் அப்படியே பாத்தீங்கன்னா வந்து அசலுட், புவனேஸ்வர் குமார், யஷ் தயால், சுயேஷ் சர்மா. ஸோ இந்த பக்கமும் ஒரு போலிங்ல அப்பர் ஹேண்ட் பாத்தீங்கன்னா வந்து மும்பை தான் இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களோட லைன் அப் அப்படி. ஆனா பேட்டிங்ல பாத்தீங்கன்னா ஈக்குவலி பேலன்ஸ் தான் ப்ரோ. என்ன கேட்டா ரோஹித் சர்மா இருந்தாலும் சரி, சூரியகுமாரா, ஏன்னா மும்பைக்கு ஒரு லாங் பேட்டிங் லைனப் இருக்கு. ஆர்சிபிக்கும் அந்த லாங் பேட்டிங் லைனப் இருக்கு. அவங்க பொட்டன்ஷியல் இருக்கு. நான் ஜிதேஷ் சர்மா பார்த்தோம் ஒரு ஃபியூ லீக் ஸ்டேஜஸ்ல, அவரால் என்ன பண்ண முடியும்னு காமிச்சார். ஸோ ஈக்குவல் என்ன பொறுத்த வரைக்கும் ஈக்குவலி பேலன்ஸ் தான் இது. ஸோ வெயிட்டிங் ஃபார் அ குட் கேம். சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களோட ஃபேவரட் டீம். 18 வருஷம் கழிச்சு தே ஆர் ஹிட்டிங் த ராக் பாட்டம் இந்த சீசன். ஸோ ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? எங்க மிஸ் பண்ணாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் 18 இயர்ஸ்ல வந்து சிஎஸ்கே வந்து டேபிள் பாட்டம்ல முடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எவ்வளவுதான் முட்டு கொடுத்தாலும் இருக்கிற ஃபேக்டர் இதுதான். என்னன்னா வந்து எங்க தப்பு பண்ணாலும் ஆக்ஷன்லேயே தப்பு தான் ப்ரோ என்ன கேட்டா. ஏன்னா நம்ம கிட்ட வந்து அவங்க இந்தியன் பிளேயர்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தீபக் உடான், திரிபாதிக்கு போனதுக்கு ஸ்டார்டிங் நம்ம எடுத்தப்போ ஓகே நல்ல பிளேயர்ஸ் நம்ம வந்து அவங்களால ஹோப் இருந்துச்சு. ஓகே இதுக்கு முன்னாடி சீசன்ல வந்து ஒஸ்டா பண்ணிருந்தாலும் எந்த பிளேயர்ஸ் சிஎஸ்கே கொண்டு வந்தாலும் அவங்க வந்து அவங்களோட பொட்டன்ஷியல் வந்து சிஎஸ்கே வெளியே கொண்டு வரன்றது ஒரு இதுவா நமக்கு ஒரு இதுவா ட்ரெண்டா இருந்து இருக்கு. ஆனா இந்த வருஷம் அது கிளிக் ஆகல. சிஎஸ்கேக்கு இந்த வருஷம் கிளிக் ஆகாத ஒரே விஷயம் வந்து ஒரு லைன் ஒரு என்ன சொல்றது ஒரு காம்பினேஷன்ஸ் கிளிக் ஆகல. ருத்ராஜ் இன்ஜுரி ஆகட்டும், டெவான் கானோட ஒரு அன்பேலன்ஸ் ஃபார்மா இருக்கட்டும், அதே மாதிரி ரச்சின் ரவத்னா ஃபார்ம்ல இல்ல. ஆனா அவங்க பண்ண ஒரு நல்ல விஷயம் வந்து மிட் ஆஃப் தி சீசன்ல வந்து யங்ஸ்டர்ஸ் உள்ள கொண்டு வந்து இந்த ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல் அவங்களோட இந்த ஒரு கோரை மெயின்டைன் பண்ணா சூப்பரா இருக்கும். ஆனா ஆப்ஷன்ல வந்து ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா நூர் அகமது எடுத்ததுதான் ப்ரோ. நூர் அகமது எடுத்ததா இருக்கட்டும், இப்போ லேட் சீசன்ல வந்து டவால் ப்ரூஸ் சைன் பண்ணதா இருக்கட்டும், ஒரு என்ன கேட்டா பேக் ஆஃப் த சீசன்ஸ் நல்லா ஆடி இருக்காங்க அவங்க. ஸோ அது ஒரு நல்லா கிளிக்கா இருக்கட்டும். ஹோப்ஃபுல்லி அடுத்த சீசன் டைட்டில் வின் பண்ணுவோம் கண்டிப்பா. லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். கண்டிப்பா ப்ரோ. ஆஸ் அ கன்க்ளூஷன் எது ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆர்சிபியா மும்பை இந்தியன்ஸா? ஆர்சிபி ப்ரோ. ஆர்சிபி. ஹாய் சார், உங்க பேரு? என் பேர் லக்ஷ்மிராஜ். லக்ஷ்மிராஜ். ஓகே. ஸோ ஐபிஎல் எல்லாம் பாப்பீங்களா? எப்போ எவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கீங்க? பார்த்துட்டு இருக்கேன். ரைட். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டீம் எது? சிஎஸ்கே தான். சிஎஸ்கே. எதுக்கு பிடிக்கும் சிஎஸ்கே? சிஎஸ்கே எதுக்கு பிடிக்கும்னு கேட்டா இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. சிஎஸ்கே தான் பிடிக்கும். தமிழ்நாடு டீம் பிளஸ் ஐ மீன் சென்னை டீம். ஒரு தோனி இருக்காப்புல. ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு நல்ல பிரான்சைஸ் அவங்க. ரைட். ஸோ 18 சீசன் முடிஞ்சிருக்கு, போயிட்டு இருக்கு. 18வது சீசன் போயிட்டு இருக்கு. ஆர்சிபி வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபைனல்ஸ் வரைக்கும் போறாங்க. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? ஆர்சிபி வின் பண்ணுமான்னு கேக்குறீங்க? ஆமா, வின் பண்ணாது. ஏன்? என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரி, நான் பர்சனலா என்ன சொல்றேன்னா லாஸ்ட் இயர் வரையும் எனக்கு ஒரு ஐடியா இருந்தது, சரி அவங்க கண்டிப்பா கப் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா த வே தே நம்ம பாக்குறோம்ல ஃபேன்ஸ், அது இல்லாம வெளியே நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தா பர்சனலாவே வந்து அதுலச்சும் ஒரு ஹைலைட் சொல்லுங்களேன். ஒரு ஹைலைட்னா தான் இந்த ஆன்லைன் இது நடக்குது இல்ல, அபியூஸ் பண்றது நிறைய இருக்கு. ஸோ அது வந்து அத அப்படி இருக்கிற ஒரு இடத்துல இவங்க வின் பண்ணாங்கன்னு வச்சுக்கேன் எவ்வளவு வரும்னு பாக்குறோம்.
Okay. தலக்கணம் ஏறிடும்ன்ற மாதிரி ஆல்ரெடி ஹெட் வெயிட் தான். ஓகே. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து வின் பண்ணலாமான்னு கேட்டா என்கிட்ட அதுல பதில் கிடையாது. பட் கப்பு வாங்கக்கூடாது. கப்பு வாங்கக்கூடாது. ஸோ ஆஸ் இப்போ நீங்க சொன்னீங்க ஆஸ் பீப்புள் ஆஸ் பர்சனாலிட்டிஸ் தே ஆர் நாட் குட்ன்ற மாதிரியான ஒரு அபிப்பிராயம் வச்சீங்க. ஆஸ் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்போர்ட்ஸ்மேன் அதான் சொல்றேனே, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா எடுத்துக்கிட்டோம்னா விராட் கோலி காண்டி டில் லாஸ்ட் இயர் வந்து அஃப்கோர்ஸ் அந்த ஆள்கிட்ட ஒரு கப் கொடுக்கணும்னு ஒரு ஐடியா என்கிட்ட இருந்தது. வின் பண்ணணும், டிஃபெண்ட் பண்ணி ஆடுறாங்க, நல்ல டீம் வரணும்னு. பட் இப்போ எம்ஐ இப்போ எப்படி மேல வந்திருக்காங்கன்னு அது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதெல்லாம் பாக்குறப்ப நோ, இது they don't deserve this at this point of time எனக்கு தோணுது. ஓகே. இப்போ எம்ஐ வந்து எலிமினேட்டர்ஸ்ல முடிச்சிட்டு they are going forward. ஆர்சிபியும் எம்ஐயும் என்ன சொல்றது வெர்சஸ்ல இருந்துச்சுன்னா எது வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எம்ஐ தான். எம்ஐ லைக் எந்த விதத்துல? பியாண்ட் இந்த ஆர்சிபி வந்து இட்ஸ் நாட் என்ன சொல்றது டசன்ட் டிசர்விங்ன்ற ஒரு பாயிண்ட் விட்டு பிளேயிங் கேம்ஸ்ல பேசும்போது பிளேயிங் கேம்ஸ்னா இப்போ இருக்கிற மேட்டர்ல எம்ஐ வந்து ஒரு நல்ல டீம். ஆன் டாப் ஆஃப் இட் they have something spark them அப்படிதான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஃபுல்லா அடிச்சு இப்போ மேல வராங்க. ஆன் டாப் ஆஃப் இட் லைக் மேட்ச் இதெல்லாம் தாண்டி லைக் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு நீ வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து கரெக்டான காம்படிட்டர். ஓகே. அப்படிதான் சொல்லணும், வேற என்ன சொல்றது. ஓகே. சிஎஸ்கே வந்து இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, ராக் பாட்டம் போயிடுச்சு, கீழே ரொம்ப போயிடுச்சு. How do you feel about it? எதனால அது வந்து போச்சுன்ற மாதிரி நினைக்கிறீங்க? எதனால போச்சுன்னு யோசிக்கிறத விட எல்லா டைமும் ஜெயிக்க முடியாதுல்ல. எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் a game. ஓகே. கரெக்டா? ஓகே. ரெண்டு தடவை ஜெயிப்பாங்க, 2 தடவை தோப்பாங்க. பட் அது அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஒன்ஸ் கிரவுண்ட் விட்டு வெளியே வந்தா எவ்ரி இப்போ ஃபேனா இருந்தா கூட மேட்ச் வரையும் தான் பார்ப்போம். அதுக்கு மேல விட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடும். ஆனா இருக்கிறவங்க எல்லாம் புட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்க கூடாது. அது தப்பு. நான் ஆர்சிபிக்கு சொல்ல வரது அதுதான். அங்க என்ன நடக்குதோ அங்கேயே முடிச்சுட்டு போயிடணும். எம்ஐக்கும் அதே தான். வருவாங்க, மேட்ச் விளையாடுவாங்க, போயிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. பட் இதுதான் என்னோட பதில். வந்து இது வரைக்கும் பேசுறதுல ஐ ஹாவ் a personal question. ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் இந்த மாதிரி இந்த விஷயங்கள்ல ஸ்கில் எவ்வளவு பர்சன்ட், லக் எவ்வளவு பர்சன்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்கில் 100%. ஆன் டாப் ஆஃப் இட் நீங்க வச்சீங்கன்னா லக் வந்து எக்ஸ்ட்ரா 1% வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா 1%. So everything can be planned to some extent. எல்லாமே பிளான் பண்ண முடியாது இல்ல. there are some out of the hands. இல்ல ஓகே ஒன்றும் இல்லை, ஆர்சிபி விளையாண்டாங்க இவ்வளவு வருஷம், சரியா ஆடல, இப்போ நல்லா விளையாடுறாங்க. ஐம் so happy for that. பட் ஆல் ஆஃப் அ சடன் ஐபிஎல் நடக்குமா நடக்காதான்னு ஒரு சுச்சுவேஷன் வந்து கரெக்டா இட் ஹேப்பன்ஸ். ஸோ லக்கு இப்போ மறுபடியும் நடக்குது. ஸோ லக்கு வேணும், பட் லக் மட்டுமே உங்களை காப்பாத்தாது. யூ நீட் குட் பர்சனாலிட்டி, நல்ல ஆட்டிடியூட் இருக்கணும். ஆன் டாப் ஆஃப் இட் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்கணும். இது இருந்தாதான் வந்து நான் பர்சனலாவே சொல்றேனே, நீங்க வந்து இப்போ விராட் கோலி எக்ஸ்ட்ராடனரி பிளேயர். ஆனா உன்னோட அக்ரெஷனை வந்து உன்னோட சேம் டீம் மெம்பர்ஸ் கிட்டயோ நீ வின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எல்லாத்துக்கு முன்னாடியும் கத்துறது இருக்குல்ல, ஐ ஒன்ட் பை தட். ஓகே. ஒன்ஸ் உன்னை வந்து ஒரு யூஆர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட், நீங்க வந்து பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நான் இருக்கிற இடத்துல நீங்க எந்த அளவு டவுன் டு எர்த்தா இருக்கீங்களோ அந்த அளவு உங்களுக்கு வந்து யூ வில் கோ ஹைட்ஸ். கரெக்டா? somewhere I'm not against RCB team or something like that. Somewhere at some area they have to change this. Even fans அந்த attitude இருக்கு இல்லையா towards others, அதை வந்து நீங்க பசங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து சிஎஸ்கே ஃபேனு, நான் எம்ஐ ஃபேனு, இப்படி மாறி இருந்தா அது வழக்கம். பட் அதுக்கு ஒரு ஸ்டெப் மேல போய் இந்த ஆன்லைன் அபியூஸ் இருக்குல்ல, ஐ ஒன்ட் பை தட். அதே மாதிரி ஆஸ் அ பிளேயர் the intention should be அங்க நீங்க விளையாடுங்க, முடிச்சுட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு யூ டூ வாட் யூ ஹேவ். ஒண்ணு கிடையாது. இப்ப எம்ஐ ஏன் இவ்வளவு தூரம் வந்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ரீசன் என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். ரீசன் சோ சம்வேர் இட் கெட்டிங் ட்ரிகர்ட் பை லைக் ஃபேஸ்ல காமிக்கலனா கூட எல்லாத்துக்கும் அது இருக்கும். அது பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு என்ன டவுட்னா, ஸோ வந்து ஆர்சிபி வந்து இவ்வளவு நாளா வந்து இந்த ஹைட்ஸுக்கு வரல. ஸோ ஃபைனலா இந்த ஹைட்ஸுக்கு வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு பையன் வந்து எல்லா எக்ஸாமும் வந்து ஃபெயில் மார்க்கே வாங்கிட்டு இருக்கான். ஃபைனலா ஒரு எக்ஸாம் வந்து ஃபைனலா வந்து திடீர்னு டாப்புக்கே போயிடுறான். லைக் ராக் பாட்டம் 0ல இருந்துட்டு நான் டாப் 3 ரேங்க்ஸ்ல வந்து நம்ம இருக்கான். அந்த பையனோட செலிப்ரேஷன் வந்து ஜஸ்டிஃபைபிள் இருக்க முடியாது. அந்த மாதிரி வந்து விராட் கோலியோட செலிப்ரேஷன் வந்து அந்த ஒரு அக்ரெஷன், இவ்வளவு நாள் நாங்க வரல, ஃபைனலி எல்லாம் அக்செப்டட் தான். அதுக்குன்னு ஸ்கூல் வாத்தியார் முன்னாடியே பேப்பரை தூக்கிட்டு ஆடக்கூடாதுல்ல. ஓகே. நீ செலிப்ரேட் பண்ண, யாரு கூட செலிப்ரேட் பண்ணணும், வெளியே போயிட்டு நீ
எவ்வளவு வேணா செலிப்ரேட் பண்ணலாம். ம். வாத்தியார் இருக்காரு, ஹெட்மாஸ்டர் இருக்காங்க, இன்னும் சீனியர் டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க முன்னாடி பேப்பர் தூக்கிட்டு ஆடுறது வந்து சரியா நான் தான் இருக்கு. பெருசா பண்றேன் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி. அது நல்லா இல்ல. Okay. செலிப்ரேஷன் கரெக்ட் அவர் பண்ணணும். ஆனா அது எங்க எப்பன்னு இருக்குல்ல. இந்த விதம்ன்ற மாதிரி. ஆமா. ஆமா. ஸோ தட்ஸ் வை லைக் சிஎஸ்கே நான் கம்பேர் பண்றது என்னன்னா, ம். இஃப் யூ see ஆல் தி சீசன்ஸ் ஃபேர் பிளே அவார்ட் நல்லா வருவாங்க. ஆன் டாப் ஆஃப் இட் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆன் ஃபீல்ட்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க. த மொமெண்ட் மேட்ச் க்ளோஸ்னு வருது இல்லையா, ஆமா. வந்ததுக்கப்புறம் எவ்ரிபடி வெளியே வருவாங்க, டைரக்ட்லி கோ லைக் ஆப்போனண்ட்டை கிரீட் பண்ணிட்டு அண்ட் தென் they do their other stuffs. ஓகே. பட் இது ஃபிளிப் சைடா அப்படியே இருக்கும். கரெக்டா? அப்போ அவரோட ஆட்டிடியூட் அது அப்படின்றப்ப எல்லா டைமும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு தடவை ஓகே சந்தோஷமா இருக்கு, ரெண்டாவது தடவை ஓகே, பட் மூணாவது என்ன இதே பண்ணிட்டு இருக்காப்லையே அப்படின்ற மாதிரி ஒரு வரும். இப்ப அதான் நடக்கு. அது திரும்ப திரும்ப எல்லாரும் பாக்குறங்காட்டிக்கு ஓகே இது வந்து தலைவரையும் ஓகே தலைக்கு மேல போகுதுன்றப்ப இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற ஒரு எல்லாத்துக்கும் டைரக்டா சொல்லனா கூட இன்டைரக்டா வந்து மைண்ட்ல வந்துடும். இது ஒரு இப்படி இருக்காப்லையே இவ்வளவு நாள் இப்படி வச்சுட்டு அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ அதுதான் வந்து அவங்களோட ஸ்டில் ஐ ஹோப் அவங்க வின் பண்ணா சந்தோஷம் தான். பட் பர்சனலி ஐ ஃபெல்ட் they are not deserving. they are not deserving yet. Okay. It has to be somewhere like அவங்க நிறைய மாத்திக்கணும். சோ நம்ம வந்து சிஎஸ்கே பத்தி பேசிருக்கோம், ஆர்சிபி பத்தி இருக்கோம். ஜிடி பஞ்சாப் கிங்ஸ் அத பத்தின உங்களோட ஐடியா என்னது? Opinion. பஞ்சாப் கிங்ஸும் நான் வாங்கல, அவங்களும் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜிடி ஆல்ரெடி நேத்து மேட்ச் பார்த்தோம்ல, ரிசல்ட்ஸ் என்னன்னு தெரியும். பட் பஞ்சாப் வந்து அவங்களும் வரணும். லைக் இஃப் தே ஆர் நல்லா நான் என்ன சொல்ல வரேன்னா, புதுசா யாராவது வாங்கட்டும், அது தப்பே கிடையாது. ஆர்சிபியே வாங்கலாம். பட் பர்சனலா இட் ஹேஸ் டு பி லைக் சம் அதர் டீம் ராதர் தென் ஆர்சிபி. ஓகே, பங்காளிங்க வந்தா இன்னும் சந்தோஷம். ஏன்னா சரியான சண்டைக்காரன். ரைட் ரைட். ஆமா ஆமா. ஒரு தரமா உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை தாண்டி நம்ம ஊர்ல நம்ம அப்படிதான் பார்ப்போம். ரெண்டு பேரும் விளையாண்டானுங்கன்னா ஒருத்தன் நம்ம டீம் ஃபேவரா இருப்பான், ஆப்போனன்ட் டீம் நல்லா விளையாடிட்டானா ஆப்வியஸ்லி நம்ம அவனை தான் அப்ரிஷியேட் பண்ணுவோம். பங்காளிஸ் வந்து எப்பவுமே அப்படிதான் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஆட்டக்காரன் தோத்தாலும் வந்து இப்போ நான் ஒரு சின்ன அஃபர்மேட்டிவ் சொல்றேன். எப்படின்னா நீ சண்டை போடலாம், ஃபைனலா என்னன்னா நீ சிங்கத்து கூட சண்டை போடுற அப்படின்னா சண்டை போட்டு ஜெயிச்சிட்டானா பெரிய ஆள் பாவன் சிங்கத்தையே ஜெயிச்சிட்டான்னு வரும். சிங்கத்து கூட சண்டை போட்டு தோத்துட்டானா பரவாயில்லப்பா சிங்கத்து கூட சண்டை போட்டு தோற்றுருக்கான்னு வரும். ஆமா, இதுதான் இங்க மேட்ரு. நல்ல கண்டக்டர் அவங்க. ஐ மீன் சரியான சண்டைக்காரன். தோத்தாலும் ஓகேப்பா பரவாயில்லடா உண்டான தோத்தன்ற மாதிரிதான் இருக்கும். அதுதான் நான். ப்ரோ உங்க பேரு? என் பேர் கிரி. கிரி, என்ன பண்றீங்க கிரி? நான் வந்து எம்சிஏ படிக்கிறேன். எம்சிஏ பண்றீங்க எங்க? இது காரப்பகம். ஓகே ஓகே. ஐபிஎல் பாப்பீங்களா? ஐபிஎல் எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். ஆர்சிபி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆர்சிபி ரொம்ப பிடிக்குங்களா? ஏன் சிஎஸ்கே பிடிக்காது? இல்ல எனக்கு விராட் கோலி பேசிக்கா பிடிக்கும். ஓகே, அதனால நான் ஆர்சிபி ஓகே ஓகே. அதே ஆர்சிபி டீம்ல நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களே பிடிக்கும். ஓகே ஓகே. அதனால ஆர்சிபி. சூப்பர் சூப்பர். சோ ஐபிஎல் வந்து 18 சீசன் நடந்துட்டு இருக்கு. ஆமா, ஃபைனலா வந்து ஆர்சிபி வந்து மேல வந்துட்டே இருக்காங்க. ஹவ் டு யூ ஃபீல் அபௌட் இட்? ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இந்த வாட்டி அடிக்கணும் கப் எப்படியாவது. ஓகே. நான் 18 இயர்ஸா அடிக்கல. ஆமா, ஒரு 2 வாட்டி ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கோம். 1 வாட்டி அந்த பிளே ஆஃப். இந்த வாட்டி அடிச்சிருவாங்க நம்புறேன். அடிச்சிருவாங்க நம்புறீங்க? இந்த வாட்டி வந்து எப்படி அடிச்சிருவாங்கன்னு ஷூரிட்டி இருக்கா? இந்த வாட்டி இருக்கு. இப்ப பேட்டிங் யாராவது ஒருத்தவங்க நல்லா பண்ணனா பின்னாடி வரவங்கலாம் கொஞ்சம் நல்லா பண்றாங்க. பவுலிங்கும் அதே மாதிரி தான் இருக்கு. ஓகே. இப்ப யாராவது ஒருத்தவங்க ஒழுங்கா பண்ணனா ஏசல்வுட் நல்லா போடுறாரு, யாசையாலும் கொஞ்சம் நல்லா போடுறாரு. அந்த மாதிரி நல்லா பண்றாங்க. ஓகே. ஃபைனல்ல வந்து ஆர்சிபி ஜெயிக்குது, டிராஃபி எடுத்து கொடுக்குறாங்கன்னா அது எந்த பிளேயரா இருப்பாங்க? இந்த பிளேயர்னா இவங்க தான் வந்து எம்பிபியா இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும்ல. ஏசல்வுட் இருப்பாரு பவுலிங்ல. பேட்டிங்ல வந்து டிம் டேவிட் நான் கோலி இருப்பாங்க. ஓகே ஓகே. சோ இதுக்கு பேரலா பாத்தீங்கன்னா எம்ஐ மும்பை இந்தியன்ஸ் வந்து எம்ஐ தான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏன் எம்ஐ வரக்கூடாது? வந்து அவங்க அடிச்சு போயிடுவாங்களே. எப்படி ஆர்சிபில இருக்க நம்பிக்கையோட எம்ஐல இருக்க நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. மும்பைல பிளேயர்ஸ்னா பும்ரா இருக்காரு, போல்ட் இருக்காரு, ரோஹித் சர்மா இருக்கான், இப்ப பேஸ்டோ வேற வந்துட்டான். நல்லா போட்டு பழப்பாங்க. அப்போ ஆர்சிபி வர்சஸ் எம்ஐன்னு வந்தா கண்டிப்பா அது ஒரு டஃப் இதா தான் இருக்கும். ஓகே. அப்படி இல்லன்னா அந்த மேட்ச் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? யாருக்கு அப்பர் ஹேண்ட் அதிகமா இருக்கும்? இல்ல எம்ஐ தான் ஜெயிக்கும்ன்ற மாதிரி ஷார்ட்டா சொல்ல முடியல. இல்ல ஆர்சிபி வந்துருவாங்க இந்த மாதிரி ஐடியா இருக்கா? யாரு நல்லா ஃபைட் பண்றாங்களோ அவங்க ஜெயிக்கலாம்.
ஓகே பவுலிங் ஃபர்ஸ்ட் அடிக்கிறோம் மேபி வாய்ப்பு இருக்கு. ஓகே. ரெண்டாவது இவ்வளவு நாளா எதுக்கு ஆர்சிபி வரலன்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்குங்களா? மேனேஜ்மெண்ட் ஒழுங்கா இல்ல. ஓகே. மேனேஜ்மெண்ட் ஒழுங்கா இருந்தா பிளேயர்ஸ் நல்லா இருக்குல்ல. மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருக்கு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கு. எப்படி சிஎஸ்கே பிடிக்குமா இல்ல ஒரு மாதிரி? பிடிக்கும்னா ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி பிடிக்குது. ஓகே. இப்ப வந்து கொஞ்சம் ஏன் அந்த மாதிரி? டவுன் ஆயிடுச்சு. நான் ஃபேன்ஸ்னால தான். ஃபேன்ஸ் பிடிக்கல, சிஎஸ்கே ஃபேன்ஸ். நிறைய பேருக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் பிடிக்கல சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பிடிக்கும் உங்களுக்கும்? ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி பிடிச்சது. ஓகே. இப்ப வந்து ரொம்ப இதுவா ஓகே ஓகே. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஆர்சிபி பிளேயர்ஸ் எஸ்பெஷலி விராட் கோலியோட நடவடிக்கைகள் பிஹேவியர் பிடிக்கல, த வே ஹி செலிப்ரேட்ஸ் வந்து பிடிக்கலன்ற மாதிரி. பிளஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ஆன்லைன் அபியூஸ்ல ரொம்ப அதிகமா ஈடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆர்சிபி இஸ் நாட் டிசர்விங்லாம் சொல்றாங்க. ஸோ அதுக்கு அது மீறி நான் அது மேல உங்களோட கருத்து என்ன? அந்த மாதிரி அக்ரஷன் இருந்தாதான் ஒரு பிளேயர் நல்லா ஆட முடியும். ஓகே. ஒரு டீமாலேயே அக்ரஷனோட மோட்டிவேஷனோட ஆடினாதான் ஓகே. நல்லா ப்ளே பண்ண முடியும். ஆனா இப்ப வந்து இப்ப விராட் கோலி விக்கெட் எடுக்கிறாங்கன்னா அவங்க இன்ஸ்டாகிராம்ல போய் கமெண்ட் பண்றாங்க. அது வந்து ரொம்ப தப்பு. ஓகே. ஒரு பவுலர் வந்து விராட் கோலி விக்கெட் எடுக்கிறாருன்னா கமெண்ட் பண்றாங்க இன்ஸ்டாகிராம்ல. அது வந்து ரொம்ப தப்பு. ஓகே. ஸோ அக்ரஷன் வந்து முக்கியம்னு சொல்றீங்க ஒரு பிளேயருக்கு. ஆனா இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா தோனி வந்து ஒரு கேப்டனா இருந்திருக்காரு இந்தியன் டீமுக்கு. அவருக்கு வந்து நிறைய வின்னிங்ஸ் நம்மளுக்கு கப் நம்மளுக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. பட் இஸ் லைக் ஒரு மாதிரி லோ டெம்பர்டு, ஒரு கூல் கை, சில் கைன்ற மாதிரியான ஒரு பர்சனா. அது வந்து உங்களோட கருத்தோட வந்து வேறுபடுது. ஸோ அதை பத்தி என்ன சொல்றீங்க? ஒவ்வொரு பிஹேவியரே வேற மாதிரி இருக்கும். இப்ப டெஸ்ட் பால் சீரீஸே அக்ரஷன் கூட்டி போய் ஆஸ்திரேலியாலே ஜெயிச்சார் விராட் கோலி. அந்த மாதிரி அக்ரஷன் இருந்தாதான் நம்மளை எதிர்க்கிறவங்களுக்கும் கொஞ்சம் இதுவா இருக்கும். ஸோ ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த லைக் கார்ட் சேஞ்ச் பண்ற மாதிரி மாறணும்ன்றீங்க. ஓகே ப்ரோ. ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு இருப்பீங்க மேட்ச். ஓவரால் பார்க்கும்போது எந்தெந்த பிளேயர்ஸ் ஆஸ் அ டீமா இல்லாம எந்தெந்த பிளேயர்ஸ் தான் உங்களுக்கு பார்த்துப்பா நல்லா ஆடுறானே மாதிரி தோணுச்சு, இல்ல போன சீசனோட இந்த சீசன்ல நல்ல டெவலப்மெண்ட் இருக்குன்ற மாதிரி ஒரு வாவ் ஃபேக்டர் உங்க மனசுல வர வச்ச பிளேயர்ஸ் எல்லாம் யாரு? அந்த சூரியகுமார் வந்துச்சு ராஜஸ்தான்ல. ஆமா ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் பாலே வந்து 6 அடிச்சாரு. ஓகே. செகண்ட் மேட்ச்ல 100 அடிச்சாரு. அது மட்டும் 50 அடிச்சாரு. 14 இயர்ஸ் இவ்வளவு பண்றதுன்னா கொஞ்சம் இது. புரியுது. அதே மாதிரி வேற நல்ல பிளேயர்னா நூர் அகமத் நல்லா போட்டார் பவுலிங்ல சிஎஸ்கே. அவர் நல்லா பண்ணாரு. பேட்டிங் தான் கொஞ்சம் நல்லா இல்ல. அதுக்கப்புறம் லாஸ்ட் 3 இதுல வந்து இவர் ஆடுறான் சிஎஸ்கே. ஆயுஷ் மாத்திரை நல்லா விளையாடினாரு. அவர் முன்னாடியே இருந்தா கொஞ்சம் சிஎஸ்கே அப்படியாவது வந்திருப்பாங்க. ரொம்ப லேட்டா இறக்கிடுவாங்க. அதே மாதிரி டிம் டேவிட்டும் கொஞ்சம் நல்லா ஆடுறாரு. ஏன்னா எம்ஐல அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணல. ஆர்சிபி வந்து கொஞ்சம் நல்லா ரன் ரேட் அதிகம் பார்க்குறாரு. அதுமா நிறையா சாய் சுதர்சன் ரொம்ப நல்லா ஆடுறான். அவனுக்கு இந்தியா டீம்ல எப்படியாவது சேர்க்கணும். சேர்த்து நிறைய சான்ஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆர்சிபி ஜெயிக்கணும். சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் மோகன். மோகன், என்ன பண்றீங்க? நான் வந்து ஸ்கூல்ல பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரா இருக்கேன். சூப்பர். ஸோ ஸ்போர்ட்ஸ் நல்லா கரெக்ட். ஐபிஎல் இப்ப போயிட்டு இருக்கு, 18 சீசனா போயிட்டு இருக்கு. ஆமா. இவ்வளவு நாள் விட்டு இப்போ ஆர்சிபி வந்து டாப்ல வந்துட்டு இருக்காங்க. அது அவங்க சக்சஸ்க்கு என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களால கப் அடிக்க முடியும் நீங்க நம்புறீங்களா? ஆஸ் பிடி டீச்சர் டெஃபினட்டா பாத்தீங்கன்னா ஆர்சிபி வந்து கப் அடிக்க இந்த வாட்டி. ஓகே அடிச்சாதான் வந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா ஆர்சிபி அடிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே இந்த ஒரு வாட்டி அவங்க அடிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே இதுல பாத்தீங்கன்னா கோலியோட அந்த இது வந்து அந்த டீமோட இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஓகே எல்லாரும் பாத்தீங்கன்னா இப்ப ஆர்சிபில வந்து அவங்க ஃபீல் பண்றது, இப்ப இந்த ரீசன்ட் மேட்ச் கூட பாத்தீங்கன்னா கம்மி ரன்ல அவங்கள இது பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு இந்த வாட்டி கண்டிப்பா ஆர்சிபி வந்து கப் அடிக்கலாம். இன்ஃபேக்ட் வந்து எம்ஐ வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கூட ஆமா. ஆர்சிபி வந்து கப் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, அப்ப ஆர்சிபியும் எம்ஐயும் நேருக்கு நேர் இருந்தா ஆர்சிபிக்கு வந்து அப்பர் ஹேண்ட் இருக்கும் நம்புறீங்களா? டெஃபினட்டா ஆர்சிபிக்கு வந்து அப்பர் ஹேண்ட் இருக்கும். ஓகே கோலி ஒரு ஆளே நின்று அடிச்சு கொடுத்துட்டாருனாலே போதும். ஏன்னா 20 ஓவர்ஸ் தானே, ஒரு 10 ஓவர்ஸ்னால போதும் எக்ஸ்ட்ராடினரியான ரன்ஸ் வர ஆரம்பிச்சிடும் கம்மி பாலுக்கு. அவங்க என்ன ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, அந்த 20 ஓவர்ஸ் டிசைட் பண்ணுது. அதனால ஒரு 10-12 ஓவர்ஸ் தோனி வந்து இது கோலி நின்னாலே போதும் எக்ஸ்ட்ராடினரியான ரன் வந்துடும். இவ்வளவு நாளா எதுக்கு ஆர்சிபி வரலன்ற மாதிரி ஸ்பெகுலேஷன் இருக்கா? ஐடியா அந்த டீமோட சரியான கோஆர்டினேஷன் இல்லை. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே இந்த கோஆர்டினேஷன் வந்து இப்ப நல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே ஓகே. சோ சிஎஸ்கே வந்து தோக்கிறதுக்கு என்ன ரீசன் இருக்குன்ற மாதிரி ஐடியா இருக்குங்களா? சிஎஸ்கேல வந்து எல்லாருக்கும் தெரியுமே, நல்ல பிளேயர்ஸ் வந்து எடுக்கல இந்த வாட்டி. ஓகே நம்ம டோனியவே ரொம்ப டிபெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க சிஎஸ்கே. அந்த ஒன்னு இதுல டிபெண்ட் பண்றதுனால அவரு எல்லாத்தையும் அவரே ஆயிட்டு போக முடியாதுல்ல. போலிங் போட முடியாது, பேட்டிங் போட முடியாது. பேட்டிங்கே பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா ஆடல. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு டோனி வந்து ஆடல. ஓகே.
ஸோ பரவலா கேட்டதுல என்ன சொல்றாங்கன்னா ஆர்சிபி வந்து இட்ஸ் என்னதான் ஒரு ஸ்ட்ராங்கான டீமா இருந்தாலும் கப்பு வந்து டிசர்வ் பண்ற மாதிரியான ஸ்போர்ட்ஸ்மேன் இல்ல. அவங்க வந்து ரொம்ப அக்ரஸ் பண்றாங்க. அவங்களோட ஃபேன்ஸ் ரொம்ப வந்து என்ன சொல்றது தலகணத்தோட பேசுறாங்க. ரொம்ப வந்து ஆன்லைன் அபியூஸ் மத்த டீம் வந்து இல்ல ஆப்போசிட் டீம் போட்டு வந்து இல்ல இங்க வந்து ரொம்ப மட்டம் தட்டி பேசுறது அதெல்லாம் பண்றாங்க. ஸோ அது வந்து அஸ் பிடி டீச்சர் எப்படி நீங்க பாக்குறீங்க? அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோ எம்ஐயோ பார்த்தீங்கன்னா எம்ஐ என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரு 50 ஓவர்ஸ் கிரிக்கெட் மேட்ச்ல தான் வந்து அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் தெரியும். ஓகே 20 ஓவர்ஸ் கிரிக்கெட் மேட்ச் வந்து அது வந்து யாரோனா இப்போ நல்ல மொக்க டீமாக இருந்தால் கூட அடிச்சுட்டு போயிடலாம். ஓகே ஏன்னா அதில் சொல்ல போனால் ஒரு 3 டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆடணும், இதில் 3 டாப் ஆர்டர் போலர்ஸ் போடணும். ஓகே ஏன்னா ஏன் அவங்க இந்த மாதிரி அப்யூஸ் பண்றாங்க அப்படின்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அடிக்கூடாதுன்னு ஒரு பக்கம் ஃபுல்லா பண்றதுனால ஓகே அவங்களுக்கு டென்ஷனா என்ன பண்றாங்க, ஆப்போசிட்டா பேச ஆரம்பிச்சுறாங்க. அப்போ அந்த அக்ரஷன் வந்து ஜஸ்டிஃபையபிள் சொல்றீங்களா? கண்டிப்பா. ஏன்னா நீங்க இப்ப ஒருத்தர் எப்ப நீ பண்ண மாட்டேன் சொல்லிட்டே இருந்தா என்ன ஆகும்? அவங்க வேற மாதிரி பண்ணிட்டு போறாங்க. பட் ஆர்சிபி உண்மையாவே பொட்டன்ஷியலான டீம் அடிக்கிறதுக்கு இந்த வாட்டி. ஓகே ஸோ இப்போ மேஜரான டீம்லாம் பத்தி பேசணும். மத்த டீம் பத்தின உங்களோட அபிப்பிராயம் என்னது? இப்போ எல்லாரும் பாத்தீங்கன்னா அதுதான் சொல்றேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் இந்த 2020 வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் கேம், ரொம்ப ஃபாஸ்ட் கேம். அவங்க ரியல் கிரிக்கெட்டை கொடுக்க முடியாது. பவர் பிளே ரொம்ப கம்மி, பவர் பிளே ரொம்ப கம்மியான ஓவர்ஸ்ன்றதுனால ரியலான ஒரு கேம் கொடுக்க முடியாது. ஒரு 50 ஓவர்ஸ்னு வச்சுங்க, அந்த இண்டிவிஜுவலோட ரியல் பொட்டன்ஷியல் பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ 20 ஓவர் 50 ஓவர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் டீச்சர் ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம் இப்போ கிரிக்கெட் கொக்கோ நிறைய கேம்ஸ் இருக்குல்ல, இதுல லக்கு எவ்வளோ என்ன ரோல் பிளே பண்ணுது? டேலண்ட், ஸ்கில்லு, ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு ரோல் பிளே பண்ணுது? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ லக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஒரு மேட்ச்ல கூட ஒரு பிளேயர் தப்புன்னு ஆச்சான், பாயிண்ட்ல குடிக்கல, மிஸ் ஆயிடுச்சு, ஆனா அவன் அன்னைக்கு 100 அடிச்சிட்டான். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்தது. லக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? நம்ம நல்லா நினைப்போம் பும்ரா செம்மையா ஓவர் போடுவாருன்னு, பார்த்தா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாரு எல்லாம் ஸ்லாட்ல போட்டு 2 இதுக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது எதுவுமே நடக்காது கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். லக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இது ஸ்ட்ராட்டஜில சொல்றேன். ஆர்சிபிக்கு வந்து இந்த வாட்டி லக் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். ஆர்சிபி வந்து இப்போ ஜெயிக்கும் லைக் இல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீம் ஃபெரோஷியஸா பிளே பண்றாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அப்படி ஆர்சிபி தோக்குதுன்னா அது என்ன ரீசனால இருக்கும்? இதே சேம் ரீசன் தான். அவங்க ஸ்லெட்ச் பண்ணி தான் ஆடுறாங்க. நீங்க மேட்ச் பாப்பீங்க, ஒரு விக்கெட்டுக்கும் பாத்தீங்கன்னா கோலியோட ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ஸ்லெட்ஜ் தான் அது. கிரிக்கெட்டே பாத்தீங்கன்னா அதானே, ஸ்லெட்ச் பண்ணி தான் ஆடுவாங்க. தோக்குறதுக்கு அதுவும் ஒரு ரீசனா கூட இருக்கலாம். ஓவர் கான்ஃபிடன்ட், நம்ம அவங்களுக்குள்ள ஒரு ஓவர் கான்ஃபிடன்ட் இருக்கும். நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, கோலி நின்று அடிச்சிடலான்னு, அடிக்காம போயிட்டாருன்னா டக்கட்டானா அதுவும் ஒரு காரணமா இருக்கும். இந்த சீசன்ல யார் வந்து டீம்லாம் இல்ல, டீம் ஃபேவரட்ஸ்லாம் இல்ல, as a பிளேயர் யார் வந்து நின்னு பக்காவா ப்ளே பண்ணிருக்கான்னு நீங்க நம்புறீங்க? இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, ரொம்ப ரொம்ப கம்மியான ஏஜ் இருக்க பசங்க எல்லாம் பாக்குறீங்களா? இவன் நம்ம சாய் சுதர்ஷன் நம்பாலு செம்ம போல பிறந்திருக்காரு. டீம் இப்ப இந்தியா டீம்லயும் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 16 இயர்ஸ் பையன் ஒருத்தன் வைபவ் சூர்யா செம்ம அடி அடிச்சான் கம்மி ஓவர்லயே, செம்ம பவர். அந்த மாதிரி இன்னொருத்தர் நம்ம இன்னொரு டீம்ல இருக்காப்லயே அவரு, எல்லாமே நல்லா விளையாடி இருக்காங்க. ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ள ஐடென்டிஃபை ஆயிருக்காங்க, இந்தியன் டீம்ல விளையாடுவாங்க நம்புறேன். ஓகே ஸோ இவங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க. இப்போ 14 இயர்ஸ் 16 இயர்ஸ்னு பாக்குறீங்க, நீங்களும் ஸ்கூல் போறீங்க. ஸோ பசங்களை ட்ரெயின் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் பார்க்கும்போது உற்சாகம் இருக்குமா? லைக் நம்ம கோச்சிங்ல ஒருத்தர் வந்து இந்த மாதிரி போகணுன்ற மாதிரி இருக்குமா? டெஃபினட்டா நம்மளுக்கு இருக்கும் அந்த மாதிரி. இப்போ நம்ம ஸ்கூல் எடுத்துங்க, நிறைய ஸ்கூல் இருக்கு. இப்போ கிரிக்கெட் வந்து வேற மாதிரி வளர்ந்துட்டு போகுது. நம்ம பையன் இந்த மாதிரி விளையாடணுன்றதுல இருக்காங்க. எங்க ஸ்கூல்ல நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி ஆகணுன்றதுல பயங்கர ஹாப்பி. வரணும் பசங்க அந்த மாதிரின்றதுல கண்டிப்பா இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து, நீ படிக்கலனாலும் பரவாயில்ல, நீ வந்து கிரிக்கெட் விளையாடு, நீ ஃபுட்பால் விளையாடுன்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ற பேரண்ட்ஸ் இருக்காங்களா? செம்ம எக்ஸலண்டான கொஸ்டின் இது. இப்போ கேட்ட கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் தான் சூப்பர். இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல இருக்க பேரண்ட் எல்லாருமே வந்து ஸ்போர்ட்ஸுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு பையன் அண்டர் 14ல இருக்கான். ஒரு பையன், அவங்க அப்பாவுக்கு என்ன வேலைன்னா 24 ஹவர்ஸும் அவனை பேக்கப் பண்றது தான் வேலையே. பிளேயர்ஸ் கூப்பிட்டு போய் எங்கெல்லாம் நெட்ஸு கூப்பிட்டு போறது, ஒரு இப்போ பேட்டிங் ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு போறதுக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு போறதுக்கு, அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பசங்களை கூடயே டிராவல் ஆகி அவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணி படிக்கவே வேணாம், படிக்கிறது ஆவரேஜாவே இருக்கட்டும். இப்ப எல்லாருமே படிப்பு ஸ்போர்ட்ஸ் ரெண்டுத்தையும் ஈக்குவலா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு.
நீங்க ஒண்ணும் இல்ல இப்போ நான் சொல்றேன், இப்போ அண்டர்-19 ஆயிட்டு ஸ்டேட் ஆடுறீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே. அப்புறம் ரஞ்சிலாம் ஆயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு மாசம் மாசம் காசே கொடுக்குறாங்க. அதனால கிரிக்கெட்ல நிறைய ஸ்கோப்ஸ், கிரிக்கெட் மட்டும் இல்ல எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் இப்போ லேட்டஸ்டா நல்ல சான்ஸ் இருக்கு. பேரண்ட்ஸுங்க வந்து படிப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம பசங்களை வந்து ஸ்போர்ட்ஸ்ல போட்டா டெஃபினட்டா நல்ல ஒரு இது இருக்கு. பேரண்ட் சைடு பார்த்தாச்சு. இப்போ என்ன சொல்றது, நிறைய இது வந்து ஜெனரேஷன் சொல்லுவாங்க. ஸ்கூல்ல வந்து சப்ஸ்டியூஷன் டீச்சர் வந்து மேக்ஸ் டீச்சருக்கு பதிலா வேற ஏதாச்சும் மேக்ஸ் டீச்சர் வராம இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா தமிழ் டீச்சர் வந்து கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து அந்த அந்த டைம்ல வந்து எல்லாரும் எப்படி இருப்பாங்க, நம்ம கேம்ஸ் பீரியட் போகலாம் விளையாடலான்ற மாதிரி டைம்ல இருப்பாங்க, ஒரு மூட்ல இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடக்குதா இல்ல வந்து ஆஸ் அகாடமிக்ஸ், ஃபிட்னஸ் அண்ட் பிசிக்கல் ஃபிட்னஸ், இந்த கேம்ஸுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? முதல்ல இருந்தது நான் சொல்றேன், முதல்ல இருந்தது பாத்தீங்கன்னா அப்போ ரொம்ப படிப்புன்னு இருந்தாங்க. இப்ப அப்படி இல்லவே இல்லை. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் தான் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க, அப்புறம் பாட்டு எடுத்துக்கங்க, டான்ஸ் எடுத்துக்கங்க, எல்லாமே இந்த கோஸ்கொலாஸ்டிக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு. ஏன்னா படிப்பு மட்டுமே பெரிய சக்சஸ் கொடுக்க போறது இல்லை, அது தெரிஞ்சிச்சு எல்லாருக்குமே. அதனால இப்ப நீங்க சொன்னீங்களே சப்ஸ்டியூஷன் பீரியட்லாம், என்ன சப்ஸ்டியூஷன் பீரியட்னால பசங்க கீழே தான் வந்து நிப்பானுங்க ஸ்போர்ட்ஸுக்கு. வேற வழியே இல்லை. என்னதான் டீச்சர்ஸ் வந்து நான் எடுக்கிறனாலுமே அலோவ் பண்ண மாட்டாங்க, கீழே வந்துருவாங்க நான் ரிக்வஸ்ட் பண்ணி. அதனால ஸ்போர்ட்ஸுக்கான இது எப்பவுமே இருக்கு. ஆஸ் அ பிடி டீச்சர் நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ட்ரெயின் பண்ணலான்ற மாதிரி சொல்றீங்க. லைக் என்ன சொல்றது, இது வந்து ஒரு பப்ளிக் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ்ன்ற மாதிரி இருக்கலாம், ஒரு டிப்ஸ்ன்ற மாதிரி இருக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லயும் இப்ப பண்றாங்க. லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ட் கேம்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எப்படின்னா இப்போ ஒரு பையன் இதுல ஒரு பாஸ்கெட் பால்ல நல்ல கேம் விளையாடுறான்னு வச்சுங்க, அவனை அதுல எப்படி ஸ்கூப் அப் பண்ணி அங்கிருந்து எப்படி அவனை வெளியே எடுத்துட்டு போலாம் அப்படின்றதுல பிடி டீச்சர்ஸ்க்கு, ஏன்னா பிடி டீச்சர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஹெல்த்தியா இல்ல படிக்கணும்னா படிக்க முடியுமா? எதை காட்டிலுமே ஹெல்தி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெல்தா இருந்தா தான் நீங்க எல்லாமே பணம் சம்பாதிக்க முடியுமா, எல்லாம் பண்ண முடியும். டெஃபினெட்லி. அதனால இப்ப இருக்க லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னா, இப்போ சிபிஎஸ்சி எடுத்துங்க இல்ல ஸ்டேட் போர்டு எடுத்துங்க, அந்தந்த அத்தாரிட்டி நீ என்ன எடுக்கணும் ஒரு பீரியட்லன்றதுல ஸ்ட்ரக்சர்டா பண்ணி தந்திருக்காங்க. முதல்ல இருந்த மாதிரி இல்ல, இப்ப எல்லாமே மாறிச்சு. இவ்வளோ இந்த இந்த அரசல் புரசல்ல நம்மளோட நேஷனல் கேம் ஹாக்கின்றது வந்து எங்க இருக்குன்னே தெரியல. அது மறுபடியும் வருமா இல்ல வரதுக்காச்சும் பண்ணணும்ன்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எங்க ஃப்ரெண்டு கூட ராஜேஷ்னு ஒருத்தர் என் கூட இருக்காரு, என்னோட ஹெச்ஓடி. அவர் பாத்தீங்கன்னா நேஷனல்ஸ் எல்லாம் விளையாடி இருக்காரு. ஆனா பெரிய ரெகக்னிஷன் கிடைக்கல. இப்ப கிரிக்கெட்டுக்கு கிடைக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா ஹாக்கி கிடைக்கல. ஆனா அதுதான் என்ன பண்ணணும்னா, எல்லாம் இந்த மாதிரி ஹாக்கி பிளேயர்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணணும்னா, இப்போ விளையாடினவங்க எல்லாம் நல்ல கோச்சஸா போட்டு ஹாக்கி பிளேயர்ஸ் எடுத்துட்டு வந்து அந்த ஸ்போர்ட்டுக்கு பர்டிகுலரான ஸ்போர்ட்ஸுக்கு நல்ல ரெகக்னேஷன் கொடுக்கணும். கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா இப்போ ஒரு ஃபெசிலிட்டி வரும்போது தானே எல்லாம் அதுக்கான போவாங்க. ஸோ ஹாக்கிக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வளர வச்சாங்கன்னா டெஃபினட்டா சூப்பரா வரும். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ப்ரோ, உங்க பேரு? என் பேர் வந்து வேலன். நான் வந்து பாண்டிச்சேரி, சென்னையில ஸ்டே பண்ணி. என்ன பண்றீங்க சென்னையில? ஐடி ஒர்க்கர் தான். ஐடி ஒர்க். நீங்க? என் பேர் அஜய். என் வீடு கேரளா. ஓகே ஓகே. நாங்க டி நகர்ல ஷிப்பிங் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு. ஓகே. நீங்க என்ன உங்களுக்கு என்ன டீம் பிடிக்கும் ஐபிஎல்ல? ஆல்வேஸ் மும்பை தான். மும்பை. உங்களுக்கு? ஃபுல்லாவே ஆர்சிபி தான். ஆர்சிபி. ஓகே, அகைன் மும்பை ஆர்சிபி. சூப்பர். ஏன் ஆர்சிபி பிடிக்கும்? விராட் கோலி தான். விராட் கோலியோட அந்த டெடிகேஷன், அவருடைய ஹார்ட் ஒர்க், அவருடைய பேஷன், எப்பயுமே வந்து விட்டு கொடுக்க மாட்டாரு. ஹார்ட் ஒர்க், அந்த பேஷன் எனக்கு பிடிக்கும். அதனால விராட் கோலி எனக்கு பிடிக்கும். ஓகே. உங்களுக்கு எது ப்ரோ மும்பை இந்தியன்ஸ் பிடிக்கும்? தெரியல, நமக்கு சின்ன இருந்தே மும்பை தான் பிடிக்கும். சேஞ்ச் ஆக தோணல. மும்பைனா ஃபர்ஸ்ட் மலிங்கா, பொலார்ட், அந்த ஒரு விண்டேஜ் டீம் இருக்கிறதுனால. புரியுது. அந்த சிஎஸ்கேல ஐடியா இருக்கா இல்ல? தோனி ஜென்ரலாவே எல்லாருக்குமே பிடிக்கும். ஆமா. அதனால நமக்கு சிஎஸ்கே அப்படின்னு இல்ல, தோனி நமக்கு பிடிக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி ஃபேன், அவ்வளவுதான். மத்தபடி அதுக்காக சிஎஸ்கே ஹேட்டர் அப்படிலாம் நம்ம இல்ல. புரியுது. சோ 18 வருஷமா 18 சீசனா போயிட்டு இருக்கு ஐபிஎல். இது வரைக்கும் ஃபைனல் வந்தது இல்ல. ஆமா, இப்போ வராங்க. ஹவ் டு யூ ஃபீல்? செம்ம ஹாப்பி. ஃபைனல் வந்தது ஆக்சுவலி செம்ம ஹாப்பி. விராட் கோலிக்காகவே நான் ரொம்ப ஹாப்பி. ஸ்பெஷலி கப் அடிச்சா இன்னும் ரொம்ப ஹாப்பி. ஜஸ்ட் ஒரே ஒரு வின் தான், அதுக்காக தான் வெயிட்டிங். மும்பை வந்தா கொஞ்சம் ஆனா டஃபா தான் இருக்கும். எனக்கு என்னன்னா ஸ்ரேயஸ் மேல நல்ல ஒரு ஹோப் இருக்கு. ஏன்னா அவர் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இருந்த டீமையும் வந்து பிளே ஆஃப்ஸ்குள்ள கொண்டு வந்தாரு. ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பட் யாரும் ஒரு வேல்யூ பண்ணல. ஓகே. அதனால எனக்கு ஸ்ரேயஸ் மேல ஹோப் இருக்கு, மும்பை இந்தியன்ஸை பீட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் மும்பை இந்தியன்ஸை பீட் பண்ணி பஞ்சாப் வந்து ஃபைனல்ஸ் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆர்சிபி வின் பண்ண நல்ல ஒரு சான்ஸ் இருக்கும். மும்பை வந்தா வின் பண்ணலாம், மேபி கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஆர்சிபி இது வரைக்கும் ஃபைனல்ஸ் வந்து பார்த்தது இல்லை அவ்வளோவா. விளையாடினது இல்லை. அதனால அவங்க வந்து மேபி அந்த ஃபைனல்ஸ் வரும்போது என்னதான் எல்லா பிளேயர்ஸும் விராட் கோலி எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்தாலும் மற்ற பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம்
அவங்க லூஸ் ஆகும் போது டீம் வந்து லூஸ் ஆக சான்ஸ் இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் நிறைய ஃபைனல்ஸ் பார்த்துக்குது, நிறைய ரிஸ்கான சுச்சுவேஷன்ஸ் பார்த்துருக்கு. ஆமா. அதனால அவங்க வந்து வின் பண்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்குன்ற மாதிரி தோணுது. அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல், அந்த மோட்டிவ் அவங்ககிட்ட அதிகமா இருக்கும். நீங்க என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆர்சிபி ஜெயிப்பாங்களா? டஃப் தான் ரெண்டுமே. இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. ஆமா ஆமா. ஸோ மும்பை ஃபேனா ஆர்சிபி கப் எடுத்துக்கலாம்னு இது இருக்கு. இருக்கலாம். ஆமா, பரவாயில்ல, வந்திருக்காங்க. போனா போகுது. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க, எடுத்துக்கலாம்னு. என்ன சொல்றது, இந்த இட்டு கொடுக்கறது மேபி வரலாம்ன்ற மாதிரிலாம் இது விட்டு பியூர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லாஜிக் படி பார்த்தோம்னா ஆர்சிபி இஸ் லைக் ஸ்ட்ராட்டஜிக்கலி கோர் வைஸ் மும்பை இந்தியன்ஸோட வேற லெவலா இல்ல ஈக்குவலா இல்ல வந்து யாருக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கும்னு நீங்க பிலீவ் பண்றீங்க? ஆர்சிபிக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஆமா, ஏன்னா அவங்க ஃபைனல் கிட்ட வந்திருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து கப் அடிக்கலாம். ஏன்னா அவங்களா கப் காத்துட்டு இருக்கு நினைக்கிறேன். அதனாலதான் ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. ரைட். இவ்வளவு நாளா வந்து எதுக்கு வந்து ஆர்சிபி நொண்டிட்டு இருந்தது, இப்போ திடீர்னு ஸ்ப்ரவுட் ஆகுது, இதுக்கு என்ன ரீசனா இருக்கும் நீங்க நம்புறீங்க? ரஜத் பட்டிதாருடைய கேப்டன்சி வந்து இந்த ஐட்டம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்ற மாதிரி தோணுது. வெளியில அவ்வளவா யாருக்கும் தெரியல அந்த கேப்டன்சி பத்தி வெளியே தெரியலனாலும் இன்டர்னலா வந்து சைலண்டா மூவ் பண்ணிட்டு இருக்காரு நல்லா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஒருவேளை அந்த கேப்டன்சியால இந்த ஐட்டம் அவங்க ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அவ்வளவுதான், நமக்கு அவ்வளவு தெரியும். நம்மளுக்கு மும்பை இந்தியன்ஸ் மட்டும் தான். சோ மும்பை இந்தியன்ஸ் வந்து எலிமினேட்டர்ஸ் எல்லாம் தாண்டி வந்திருக்காங்க. அப்ப எப்படி ஃபீல் இருந்தது? லைக் நம்பிக்கை இருந்ததா தாண்டுவாங்கன்ற மாதிரி? ரொம்ப ஒரு தான் வந்திருக்காங்க. ஆனா ஒரு ஹோப் இருந்துச்சு, ஆனா வந்துட்டாங்க. இப்போ முதல்ல லோசியிலே போயிட்டு இருந்தாங்க, அது ஓபிஎஸ்லி அப்படிதான் வரும். அப்புறம் அப்படியே ஏறி வந்துட்டாங்க. ஓகே, சோ இன்ட்ரெஸ்டிங்கா தான் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து ஆர்சிபி ஃபேன்ல இருந்து ஆரம்பிப்போம். ஆர்சிபி ஜெயிக்குதுன்னா இந்த ஒரு பிளேயரால தான்ப்பா ஜெயிக்கும், இதுதான் என் பிலீஃப், இதான்ற மாதிரி விராட் கோலி தான். ஓகே, மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்குது இந்த ஒரு பிளேயரால தான் ஜெயிக்கிறேன், அந்த பிளேயர் ஐ திங்க் ஹர்திக் ரோஹித். ஹர்திக் அண்ட் ரோஹித். ஓகே, 2 பிளேயர் சொல்லிட்டாங்க. சோ டீம் ஃபேவரிசம்லாம் விட்டுறலாம். இப்போ மேட்ச்லாம் பாப்பீங்க, 2 பேரும் கிரிக்கெட் ஃபேன்ஸ் தானே? நான் அவ்வளவு பார்க்க முடியும், இவரு தான் ஜாஸ்தி பார்ப்பாரு. ஓகே, சோ வந்து பிளேயர் வைஸ் யார் வந்து உங்களை நல்லா இம்ப்ரெஸ் பண்ணாங்க இந்த சீசன்? டீம்லாம் விட்டுருங்க, என்ன டீமா இருந்தாலும் ஓகே. இந்த பிளேயர் வந்து உங்களை ரொம்ப வந்து இழுத்தாங்கப்பா, போன சீசனோட இந்த சீசன்ல வந்து நல்லா ஆடுறாங்கப்பா, போன சீசனோட இந்த சீசன் நல்லா விளையாடுறன்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இப்படி யாரும் நான் பெருசா நோட்டீஸ் பண்ணல. விராட் கோலி பெர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே விராட் கோலி மட்டும் தான் அவர் கண்ணுக்கு தெரியுறாரு. விராட் கோலி தான் நமக்கு பிடிக்கும், அதனால அப்படிதான். யங்ஸ்டர்ஸ் ஆனா நிறைய பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதனால யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு. அப்புறம் வந்து பார்க்கக்குள்ள ஜிடியோட நம்ம தமிழ்நாட்டு பிளேயர் இருக்காரு, அவர் நேம் ஆக்சுவலி ஞாபகம் வர மாட்டாங்க, சாய் சுதர்ஷன். ஆமா, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்திருக்கு இந்த ஐட்டம். போன சீசன்லயும் நல்லா தான் பண்ணியிருந்தாரு, ஆனா போன சீசனோட இந்த சீசன்ல ரொம்ப நல்லாவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்தியன் டீம்ல எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல சான்ஸ் கிடைச்சி ஒரு தமிழ்நாட்டு பிளேயர் நல்ல லெவல்ல வரணும், தினேஷ் கார்த்திக், அஸ்வின் மாதிரி வரணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. பட் பார்க்கலாம், உள்ள நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு, என்ன அப்படின்றது. ஸோ யூஸ்வலா வந்து ஆர்சிபி மேல ஒரு சின்ன பிளாக் மார்க் இருக்கு. பிளேயர்ஸும் சரி, விராட் கோலியோட அக்ரஷன் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. விராட் கோலியோட அந்த ஃபெரோஷியஸ் பிஹேவியர் வந்து அந்த அக்ரஷன் நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஆர்சிபி ஃபேன்ஸ் மத்த ஃபேன்ஸை வந்து அபியூஸ் பண்றாங்க ஆன்லைன்லன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது உங்களை பேச அபியூஸ் பண்ணிருக்காரா இவரு? ஆமா, அது எங்க எல்லாத்துக்கும் ஃபீல் ஆயிருக்கு. ரைட்டு, எல்லா இடத்தையுமே அது விராட் கோலிக்கு அது கொஞ்சம் ஜாஸ்தி தான் பண்றது எல்லாமே. உங்களுக்கு எடுத்து வருது இல்ல, எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு மைண்ட் செட், அந்த ஒரு மோட்டிவ் வந்து வேணும்னு நான் நினைக்கிறேன். இங்கிலாந்து டீம், ஆஸ்திரேலியன் டீம் இப்பெல்லாம் நம்ம வந்து இன்டர்நேஷனல் டீம் கூட காம்படிட் பண்ணக்குள்ள அந்த ஒரு மைண்ட் செட், அந்த ஒரு ஸ்பிரிட் தான் வந்து இந்தியன் டீமுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா, கேம் பொறுத்த வரைக்கும் அது வேணும், வெளியில அப்படி இல்ல, கேம் உள்ள அப்படிதான் இருக்காரு. ஓகேங்களா, சோ அது வந்து மேபி நிறைய பேருக்கு பேட் மைண்ட் செட்டா ஃபீல் ஆகலாம். பட் வந்து ஒரு கேமுக்குள்ள அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வேணும், அப்பதான் கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் ஆனா அப்படியே அந்த அதர் சைடு பார்க்கும்போது நம்ம தோனி இருக்காரு, எப்பவுமே பாத்தீங்கன்னா கேப்டன் கூல், எப்பவுமே வந்து சில்காய் அந்த மாதிரியே இருக்காரு. ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து விராட் கோலியோட ஃபெரோஷியஸ்னஸ், அக்ரெசிவ்னஸ் பிடிச்சிருக்கு, அந்த அக்ரெஷன் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. பட் ஆனா இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கிரிக்கெட்டே தெரியாதவங்க கூட பாத்தீங்கன்னா தோனி யாருன்னு புட்டு வைப்பாங்க. அந்த கூல் பிஹேவியர், அந்த சில் ஆட்டிடியூட் தான் அவர் இவ்வளவு அளவுக்கு எத்தனை வந்திருக்கு. சோ எது அக்ரெஷனா இல்ல சில்காய் ஆட்டிடியூடா? சில்காய் ஆட்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு அவ்வளவா கான்பிடன்ஸ் கொடுக்கல ஓவராலா ஆப்போனன்ட்டை ஃபேஸ் பண்ணணும்ட்டு. பட் இன்டர்னலா பாத்தீங்கன்னா அவங்களுடைய
வேலையை வந்து ஃப்ரீயா பண்ற அளவுக்கு வந்து டோனி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அதனால அவர் நிறைய கப் வின் பண்ணாரு, கூலா ஹேண்டில் பண்ணி நிறைய கப் வின் பண்ணாரு. ஆமா. விராட் கோலி வந்து டீம் வந்து ஒரு அக்ரெசிவ் மோட்டில் இப்படிதான் கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சாரு. அதனால டீம் ஸ்பிரிட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு. மற்ற டீமுக்கு நம்மள பார்த்து பயம் வந்தது. பட் வந்து அவரால் கப்பு வந்து வின் பண்ண முடியலன்றது வந்து ஐ வில் நாட் அக்செப்ட். அப்படிதான் கப்பு வந்து வின் பண்ணலன்றதுக்காக ஒரு நல்ல பிளேயர் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இஸ் எ கிங், அவ்வளவுதான். நீங்க என்ன சொல்றீங்க ப்ரோ? அக்ரஷனா சில்காயா? நமக்கு வந்து விராட் கோலினா அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இது இருக்கு. அதே மாதிரி தோனிக்கும் தான். இவங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து இந்த ஐபிஎல்ல சென்னை அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸா இல்ல. ஆமா, யாரு எந்த ஒரு இதுல இருந்தாலும் சரி, அந்த தோனிக்கு அந்த நெய்ம் அங்க அப்படியே தான் இருக்கு. இருந்தாலும் சரி, அந்த ஒரு காம்னஸா இருந்தாலும் சரி, தோனிக்கு அந்த ஒரு நெய்ம் அது அப்படியே தான் இருக்கு. அது வந்து போகாது. ஓகே, சோ தோனி விட்டு கொடுக்க முடியாது. ரைட். உங்ககிட்ட காயின் இருக்கா? ₹1 காயின். 5 ரூபாய் காயின். சரி, ஓகே. 10 ரூபாய் காயின். அவ்வளவுதான், இது பிடிச்சிவாங்க. இப்போ வந்து டாஸ் போட்டு பாப்பாங்கல்ல, அந்த மாதிரி டாஸ் போட்டு ஆர்சிபியா மும்பை இந்தியன்ஸ் பாத்துருவோம். ஓகே, பஞ்சாபா மும்பையா இல்ல ஃபைனல்ஸா வச்சுப்போம். நம்ம 2 பேரும் இங்க தானே இருக்கீங்க ஃபேன்ஸ். சோ சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு என்னது? ஹெட்ஸ், டெயில்ஸ். ஓகே, பாத்துலாமா? பாத்துடலாம். ஆமா, ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. உங்க பேரு ப்ரோ? முராரி. வாரி? முராரி. முராரி பேருக்கு அர்த்தம் அது முராரினா? லார்ட் கிருஷ்ணா. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். என்ன பண்றீங்க இப்போ? நான் விஐடி ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருக்கேன். சரி, முடிச்சிருக்கீங்க. ஓகே, கிரிக்கெட்லாம் பாப்பீங்களா? எவ்வளவு பெரிய ஃபேன் கிரிக்கெட்? நான் பெரிய ஃபேன் தான். பெரிய ஃபேன் தான். ஆல்மோஸ்ட் எல்லா ஐபிஎல் மேட்சும் பாத்துருவேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ வந்து 18 சீசனுக்கு அப்புறம் வந்து ஆர்சிபி வந்து இப்பதான் ஏறிட்டு வருது. உங்களுக்கு என்ன டீம் பிடிக்கும்? எனக்கு சிஎஸ்கே தான். சிஎஸ்கே. ஆர்சிபி ஏறிட்டு வரத பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்கு? How do you feel about it? படிதா நல்லா கேப்டன்சி பண்ணா, சோ வந்து ஜெயிச்சாலும் சந்தோஷம். ஓகே ஓகே. பர்சன் கிரட்ஜ் எதுவும் இல்ல. சோ அந்த விராட் கோலி கஷ்டப்பட்டு இருக்காருல்ல, அந்த மனுஷன் ரொம்ப டீமுக்காக எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கான். 18 சீசன் விளையாட இருக்காரு. சோ ஜெயிச்சா சந்தோஷம் தான். சிஎஸ்கே எதை தோத்துன்னு நினைக்கிறீங்க? ஆக்ஷன் தான் ஒழுங்கா எடுக்கல, பிளஸ் நல்லா விளையாடல யாரும். ஓகே, அதனால தான் பிளேயர்ஸ் தான். ஆர்சிபி வந்து இவ்வளவு நாள் வந்து ஒரு மாதிரி டவுன்ல இருந்துட்டு இப்போ வந்திருக்குல்ல. போன லாஸ்ட் 5 சீசன் நல்லா தான் ஆடி இருக்காங்க ஆக்சுவலா. ஆமா, பட் வரல, கிட்ட வரல. இப்போ வந்து கிட்ட வந்திருக்காங்கல, வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கு. ஏன் வாய்ப்பு இருக்கு? நல்லா பேட்டிங் பவுலிங் லைனப் சூப்பரா வச்சிருக்காங்க. தினேஷ் கார்த்திக் பேட்டிங் கோச்சா இருக்காரு. சோ நல்ல ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஆக்சுவலா யங்ஸ்டர்ஸ் நிறைய சான்ஸ் எல்லாம் தராரு. வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ரைட். சோ இதுக்கு பேரலா பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் எலிமினேட்டர்ஸ்ல முடிச்சு அவங்களும் பேரலா வந்துட்டு இருக்காங்க. ஆர்சிபி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ்னா எது ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? 50-50%. எம்ஐ வந்து ஃபர்ஸ்ட் 6 மேட்ச் தோத்துட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. சோ அவங்க நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க இப்ப. ஆமா, சோ வாய்ப்பு இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எலிமினேட்டர்ல ஆக்சுவலா அவங்க தோக்கற நிலைமையில தான் இருந்தாங்க எலிமினேட்டர் மேட்ச்லயே. நான் இப்ப யாரும் ஃபாரின் பிளஸ் யாருமே இல்ல, எல்லாரும் நேஷனல் டியூட்டிக்கு போயிருக்காங்கனால மேபி ஆர்சிபி ஜெயிக்கலாம். ஓகே, சோ ஆர்சிபி டீம் மேல ஒரு மெயின் பிளாக் மார்க் என்னன்னா, ஆர்சிபில வந்து விராட் கோலி வேற மாதிரி அக்ரஷன் பண்றாரு. அவரோட அக்ரஷன் வந்து ஒரு மாதிரி நார்மலா வராம ஒரு ஹெட் வெயிட்ல இருந்து வருது. அது மட்டும் இல்லாம ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து மத்த ஃபேன்ஸ் வந்து ஆன்லைன்ல அபியூஸ் பண்றாங்க. ஒரு நார்மலா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்கிறது இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. அத பத்தி உங்களோட ஐடியா என்னது? அவர் அக்ரெசிவான பிளேயர் தான், ஆனா அப்படி எதுவும் இல்ல. அப்படி எதுவும் இல்ல, அப்படி எதுவும் உங்களுக்கு ஃபீல் ஆகல? இல்ல இல்ல. ஓகே, சிஎஸ்கேனா கண்டிப்பா உங்களுக்கு தோனி பிடிச்சிருக்கும், தோனி ஃபேனா தான் இருப்பீங்க. சோ தோனியோட ஒரு லீடர்ஷிப் வேறமா இருக்கு, விராட் கோலியோட லீடர்ஷிப் வேறமா இருக்கு. இங்க நம்ம விராட் கோலி பாத்தீங்கன்னா அக்ரஷன் சொல்றாங்க, தோனி பாத்தீங்கன்னா கேப்டன் கூல். ஆமா, சில பேர் என்ன சொல்றாங்க, அவரு எக்ஸ்பிரஸ் அப்படி பண்றாரு அவ்வளவு. ஆமா, விராட் கோலியோட இந்த அக்ரஷன் தான் வந்து இந்தியன் டீமுக்கு தேவைன்றாங்க. அதை நீங்க நம்புறீங்களா? அப்படியே அப்படி எதுவும் இல்ல. வாட் யூ பிலீவ், லைக் இந்தியன் டீமுக்கு இதெல்லாம் தேவைப்படுதுன்னா அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்ல லீடர்ஷிப் இருக்கணும், ஒரு ஹெல்த்தியான ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருந்தாலே அது. ஓகே ப்ரோ, சோ ஆர்சிபி வின் பண்ணும். பண்ணலாம். சோ ஐபிஎல் வந்து இவ்வளவு நாளா பாத்துட்டு வரீங்க, இதெல்லாம் பாத்துருப்பீங்க கண்டிப்பா மும்புறமா. டீம் எல்லாம் விட்டுருங்க, டீம் ஃபேவரட்டிசம் எல்லாம் விட்டுருங்க. ஆஸ் அ பிளேயரா உங்களை அமேஸ் பண்ணது யாரு? கெய்க்வாட். ருத்ராஜ் கெய்க்வாட். ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த சீசன் இல்ல, அவர் போன சீசன்லாம் நல்லா விளையாடிருக்காரு. இந்த சீசன் இன்ஜுரினால அவர் விளையாடல. ஓகே, சோ இந்த சீசன் பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது சாய் சுதர்ஷன். ஓகே, நல்லா ஆடி இருக்காரு. 750 ரன்ஸ் மேல அடிச்சிருக்காரு இந்த ஆமா சீசன்ல. ஆமா, நல்ல ஒரு
பேட்டிங் பொசிஷன் நல்லா இருக்கு, அவரோட சாய்ஸ் ஆஃப் ஷாட்ஸ் நல்லா இருக்கு, தொட்டால பவுண்டரி தான் போகுது அவரோட ஷாட்ஸ் எல்லாம். வாட் டு யூ திங்க் அபௌட் ஸ்ரேயாஸ் ஐயர்? அவர் ஆக்சுவலா 24 கான்ட்ராக்டுக்கு அப்புறம் நிறைய மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு ஆக்சுவலா. ஆனா ஏன் எடுக்கலன்னு தெரியல, ஸ்குவாடுக்குள்ள எடுத்திருக்கலாம். பட் ஆனா என்ன சொல்றாரு கம்பீர், என்ன சொல்றாரு, நான் செலக்டட் இல்லைன்னு சொல்றாரு. அவர் நல்லா விளையாடுறாரு, அப்புறம் ஏன் எடுக்கலாம். அவர் செனா கண்டிஷன் நல்லா ஆடி இருக்காரு, இங்கிலாந்து நல்லா ஆடி இருக்காரு, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். சையத் முஸ்தக் அலி டிராஃபி, விஜயாஜாலாம் நல்லா தானே ஆடுறாரு, 50 மேலே ஆவரேஜ் வச்சிருக்காரு. கடந்த எல்லா டொமஸ்டிக் டிராஃபியும் மும்பை தானே வின் பண்ணுங்க, ஐயர் கேப்டன்சில 4-5 டிராஃபி ஜெயிச்சிருக்காங்க. வந்திருக்கலாம் ஸ்குவாட்ல, அட்லீஸ்ட் இந்தியா 7 வந்திருக்கலாம், அதுலயும் இல்ல அவரு. சோ அது கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட்டா இருக்கு. டிசப்பாயின்ட்மென்ட். உங்க பேர் என்னன்னா? என் பேர் அண்ணாமலை, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஓகே. ஐபிஎல் பாப்பீங்களா? ஆமா பாக்குறேன். ஐபிஎல் எவ்வளவு மும்முரமா பாப்பீங்க? இல்ல முதல்ல ஜிஎஸ்கே ஆடும்போதெல்லாம் பயங்கர மும்முரமா பாத்துக்கிட்டே தான் இருந்தோம். ஆனா ஜிஎஸ்கே இப்ப வந்து அவுட் ஆனவொடனே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிருச்சு. ஏன்னா நம்ம டீம் நம்ம பேர் வச்சிருக்காங்க, ரெண்டாவது நம்ம தலை, இதனால பயங்கரமா இருக்கும் பாக்குறதுக்கே. அவர் நடந்தா ஒரு ஸ்டைல், வந்தா ஒரு ஸ்டைல், பேட் எடுத்தா ஒரு ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்புல இருந்தான். ஆனா அவங்க சுத்து கூட வர முடியாம போயிட்டாங்க, பேட் லக் ஆயிருச்சு. ஏன்னா வந்தவங்க பூரா எல்லாருமே அவுட்டாய் எல்லாருமே போயிட்டாங்க. கைவாடம் முதல்ல எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்லாம் நல்லா போர்ட்ஸ் நல்லா வின் பண்ணாங்க. கடைசியில் திடீர்னு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒண்ணுமே நடக்காம போயிருச்சு. அது பேட் லக். ஆனா எந்த நேரமும் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. தோல்வி வந்து ஒரு அனுபவத்தை கொடுக்குங்கிறதுனால அதனால பரவாயில்ல, ஒரு மனசு தேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா இந்த இதுல இருந்து அனுபவத்துல அவங்க பெரிய லெவல்ல வருவாங்கன்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா தோல்வின்றது பெரிய அனுபவத்தை கொடுக்கும். அதுக்கு ஏத்தபடி இவ்வளவு நாளா வந்து 18 சீசனா வந்து ஆர்சிபி வந்து மேல அவ்வளவு வெளில வரவே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா ஆர்சிபி வந்து டாப்ல வந்துட்டு இருக்கு. அது ஜெயிக்கும்னு நம்புறீங்களா? கண்டிப்பா பெங்களூர் கப்பு வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. பெங்களூர் கப்பு அது உறுதி. கோலி கண்டிப்பா அந்த வாட்டி கப்பு வாங்குவார். ரைட். அதுல எந்த மாற்றம் இல்ல, கோலி கண்டிப்பா வாங்குவார். ஏன்னா அவர் ரிட்டையர்டு ஆகுற டயத்துல இருக்கிறாரு, அதனால அவர் ஒரு கப்போட தான் போவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ரைட். சைட்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து எலிமினேட்டர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு மேல வந்துட்டு இருக்காங்க, ரொம்ப ஆக்ரோஷமா மேல வராங்க. ஆர்சிபிக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும் வச்சா அது வந்து அந்த போட்டி எப்படி இருக்கும்? ஈக்குவலா முடிஞ்சிருமா? இல்ல முடியாது, நல்ல டஃப்பா இருக்கும் மேட்ச். நல்லா டஃப்பா இருக்கும். யார் ஜெயிப்பாங்க? யார் அப்பர் ஹேண்ட் இருக்கும்? ஜெயிக்கிறது ஒரு அறிகுறி நீங்க சொன்ன மாதிரி கோலி டீம் தான் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி எடுத்தாங்க, அதுலயே நான் அதான் சொல்லியிருக்கேன். ஆனா ஆர்டிபி தான் ஜெயிக்குங்கிற பெரிய நம்பிக்கை. கோலி தான். ஆமா, கோலி தான் இந்த வாட்டி கண்டிப்பா வாங்குவாரு. நீங்க வேணா எழுதி கூட வச்சு. ஏன் கோலி மேல அவ்வளவு எப்படி நம்பிக்கை? இந்த வாட்டி கண்டிப்பா அவரு கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்காரு. ஆமா, கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்கிறாரு. கண்டிப்பா அதான் ஜெயிக்கும். இந்த சீசன் பாத்தீங்களா ஐபிஎல்? ஆமா பார்த்தேன், ஆனா அந்த கொஞ்ச நாளா பாக்கல. அந்த ரொம்ப மனசு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. ஏன்னா நம்ம முதல்ல எல்லாம் வந்து அடிச்சு குடிச்சு பார்ப்போம். இவரு நம்ம சென்னை டீம் ஆடும் போதெல்லாம். இப்போ வந்து கடைசி மேட்ச் ஒண்ணு பார்த்தேன், 82 ரன்ல ஜெயிச்சாங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தேன், அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் டல் ஆயிடுச்சு, மனசுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன் மேட்ச் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா தோத்தா நம்ம வந்து வருத்தப்படுறோம், ஜெயிச்சா பயங்கர சந்தோஷப்படுறோம். ஆனா ஈக்குவலா வர முடியல, நம்மளால மனநிலையை கொண்டு வைக்க முடியல நம்ம ஆளுங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா தோனி மாதிரி ஒரு பிளேயரு முதல்ல யாருமே இல்லை. அவர் ஐசிசி கப் வாங்கி கொடுத்துருக்காரு, T20 கப் வாங்கி கொடுத்துருக்காரு, வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தாரு, ஒரு ராக்கெட் 6 அடிச்சு கப் வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் பழைய பிளேயர் ஒருத்தர் நான் பார்த்திருக்கேன் சவுத் ஆப்பிரிக்காவில். நீங்க ஒரு கேள்விப்பட்டு நினைக்கிறேன், நீங்க சின்ன பையன். அவங்க அன்சி கொரோனான்னு ஒரு கேப்டன் இருந்தாரு, பழையவர். அவர் இறந்துட்டாரு. அவர் ஒரு இது வாங்கி அவரை எப்படி மெயின்டைன் பண்ணுவாரோ அதே மாதிரிதான் தோனி இருந்தார். நல்ல ஒரு கேப்டன், சரியான கேப்டன். சிஎஸ்கே ஏன் தோத்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஜிஎஸ்கே ஏன் தோத்துச்சுன்னா அவங்க செலக்ட் பண்ண பிளேயர்ஸ்லாம் ரொம்ப அவ்வளோ ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. எல்லாரும் ஃபர்ஸ்ட்ல இருந்து யாராவது ஒருத்தர் ஆடுறாங்கன்னா, ஒரு பேட்ஸ்மேன் நிற்கிறாங்கன்னா, ஒரு 40 ரன் 30 ரன்னா யாராவது ஒருத்தர் தாங்கி பிடிச்சி நிற்கணும். அது பின்னாடி பின்னில் வர்றவங்க ஆடுவாங்க. கடைசியில தோனி என்ன 5ஆவதோ 6ஆவதோ இறங்குறாரு. அவர் என்ன பண்ண முடியும்? அவர் சராசரி ஒரு 30 ரன் தான் எடுக்க முடியும் அவரால். அதுதான் கடைசிக்கு அவருக்கு அந்த பால் அவ்வளவுதான் இருக்கும். அந்த மாதிரிதான் அவர் ஆடிக்கிட்டு வர்றாரு. அவரை வந்து குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனா 2வது தோனியை வந்து தலையில தூக்கி வச்சு ஆடினதுனாலதான் மேட்சே போச்சு, தோத்து போச்சுன்னு மக்களுடைய கருத்து. நீங்க பார்த்த வரைக்கும் ஐபிஎல் நீங்க பார்த்த வரைக்கும் டீம் எல்லாம் விட்டுருங்க, டீம் எல்லாம் விட்டு எந்த பிளேயர், அது எந்த டீமா தான் இருக்கலாம், இந்த பிளேயர் நல்லா ஆடினா இருப்பான்னு சொன்னா என்ன பிளேயர் இருக்கும்? அது
பிளேயரை கேக்குறீங்க. ஆமா பிளேயர். டீம் எல்லாம் தேவையில்லை. டீம்லாம் தேவையில்ல. எனக்கு பிடிச்ச பிளேயர் தான் சொல்லலாம். யார் சொல்லுங்க? எல்லாரும் சொல்றேன். விராட் கோலி சொல்றேன். விராட் கோலி. ரைட். எனக்கு பிடிச்ச பிளேயர். அவங்கவுங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குல்ல. ஆமா. அந்த மாதிரி. ரைட். ஓகே. விராட் கோலி. அப்போ இந்த வாட்டி ஆர்சிபி ஜெயிக்கும். டெஃபினெட்லி. Right. எந்த மாற்றம் இல்ல. நீங்க என்ன எழுதி வச்சுக்கிறீங்க, கண்டிப்பா கப்பு வாங்குறாங்க. ஹாய் ப்ரோ. உங்க பேரு? சுபாஷ். சுபாஷ். அன்பு. அன்பு. உங்களுக்கு ஐபிஎல் என்ன டீம் பிடிக்கும்? ஆர்சிபி. ஆர்சிபி. உங்களுக்கு? சிஎஸ்கே. சிஎஸ்கே. ரைட். சூப்பர். ஆர்சிபி வந்து 18 சீசன் தான் வந்து லோல இருந்தது. இப்பதான் ஃபைனல்ஸ் கிட்ட வந்திருக்காங்க. நல்லா வந்தாங்க. இப்போ வந்து வராங்க மறுபடியும். கப் அடிப்பாங்களா? கண்டிப்பா அடிப்பாங்க. எப்படி அடிப்பாங்க? பார்த்தாலே தெரியலையா பிளே ஆஃப்ல. ஓகே. பர்ஃபார்மன்ஸ் இப்போ என்ன டிஃபரன்ஸா இருக்கு? இப்போ என்ன டிஃபரன்ஸா இருக்கு அப்படின்னா, ஒரு பவுலர் இல்ல ஒரு பேட்ஸ்மேன் இல்ல அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா நல்ல சப்ஸ்டியூட்டா எடுத்து வச்சிருக்காங்க. யார் இன்ஜூர் ஆனாலும் ரெக்கவர் ஆகிறதுக்கு இது இருக்கு. ஓகே. பட்டிதார் கேப்டன்சி சூப்பரா இருக்கு. ஓகே. இதுக்கு முன்னாடி இது இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி கேப்டன்சி இருந்துச்சு. பட் ஆனா என்னன்னா என்ன ப்ரெஷரான சுச்சுவேஷன்னாலும் பட்டிதார் என்னன்னா தைரியமா கொடுக்குறாங்க பவுலிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரேயா சர்மாவுக்கு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு தைரியமா கொடுக்கறனால மேபி இது புதுசா இருக்கு அவ்வளவு. ஓகே. ஸோ சிஎஸ்கே தோதுச்சு எதுக்கு காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க அதுக்கு? இல்ல ப்ரோ, எல்லா டயத்தையும் ஜெயிக்கும்னு நமக்கு தெரியாதுல்ல. எல்லாத்துக்கும் இது பண்ணதான் செய்யும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கீழே விழுகதான் செய்வோம். ரைட்டு. அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற கூடாது. ஓகே. ஸோ ஆர்சிபி இப்போ ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்டேட்டஸ்ல போயிட்டு இருக்கு. பேரலா பாத்தீங்கன்னா நம்ம மும்பை இந்தியன்ஸ் வந்து எலிமினேட்டர்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆர்சிபிக்கும் எம்ஐக்கும் வச்சா எது ஜெயிக்கும்? கண்டிப்பா நான் ஆர்சிபி சப்போர்ட்டர்னால ஆர்சிபி தான் சொல்லுவேன். பட் ஆனா இருந்தாலும் ஜெயிச்சிருக்கேன். நம்ம நார்மல் லீக் மேட்சே மும்பை கூட ஜெயிச்சிருக்கோமே நாங்க. ஓகே. சோ அது ஜெயிக்க சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா ஜெயிக்கும். நீங்க என்ன ப்ரோ சொல்றீங்க? மும்பை தான் ப்ரோ, கடப்பாறை தான். எப்படி மும்பை ஜெயிக்கும்ன்றீங்க? ப்ரோ அவன் கம்பேக்லாம் மரணமா இருக்கும். ஆல்ரெடி போன மேட்சே பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஆர்சிபி மேட்ச் அப்ப ஹார்திக் பாண்டியா பாத்தீங்கன்னா அவன் கோவப்பட்டு இது பண்ணி உட்காந்துருப்பான். அதுலயே தெரியும் மாதிரி கண்டிப்பா ரிவெஞ்ச் கொடுப்பாங்க அப்படின்னு. அப்படிங்களா? சோ வர சான்ஸ் இருக்கு கண்டிப்பா. எது அப்பர் ஹேண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இங்க ஸ்கில்ல வந்து அதிகம் இல்ல இங்க பிளேயிங் வந்து வேற மாதிரி இங்க ஸ்ட்ராட்டஜி வித்தியாசமா இருக்கும்ன்ற மாதிரி எது அப்பர் ஹேண்ட்? அவங்க பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி மும்பைல ரெண்டுமே தரமா இருக்கு. ஓகே. அதெல்லாம் கண்டிப்பா அவங்க அடிப்பாங்க ப்ரோ. நீங்க என்ன சொல்றீங்க? ஆர்சிபி தானா? ஆர்சிபி தான். சரி, உங்க ரெண்டு பேருக்கு நடுல இப்ப ஆர்குமெண்ட் வச்சு வந்திருக்கா? இல்லடா மும்பை தாண்டான்ற மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்குங்களா? சும்மா ஜாலியா பேசுறது அவ்வளவுதான். மேட்சா பாத்துட்டு அவ்வளவுதான் ஜாலியா போறது. ரைட். ஸோ நிறைய ஆர்சிபி பத்தி கேட்டுக்கும் போது ஆர்சிபியோட ஒப்பீனியன் மக்கள் கிட்ட எப்படின்னா விராட் கோலி வந்து ரொம்ப அக்ரஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம ஆர்சிபி ஃபேன்ஸ் மத்த ஃபேன்ஸ வந்து ட்ரோல் பண்றீங்க, ஆன்லைன் அபியூஸ் எல்லாம் இருக்குதுன்ற மாதிரி சொல்றாங்க. அது லாஸ்ட் சீசன். பட் ஆனா சிஎஸ்கே ஃபேன்ஸும் அந்த மாதிரி பண்ணதான் செய்யறாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். பட் ஆனா அது தெரிய மாட்டேங்குது. அது இல்லாம அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா அது தப்பா போர்ட்ரேட் ஆகுது ஆக்சுவலா. அது இல்லாம ஃபுல்லா அது ஸ்டோரியை தெரியாம தப்பா போர்ட்ரேட் பண்ணி அது என்னன்னா இது பண்றாங்க. நீ எப்ப பெங்களூர் போனீங்க? நீ எப்ப பெங்களூர்ல போய் பாத்தீங்க? இப்ப ரீசெண்டா கூட என்னன்னா சொல்றாங்க. அது அதாவது சிஎஸ்கே பாயிண்ட் படி பார்த்தா ஆர்சிபி ட்ரோல் பண்றது. ஆர்சிபி நீயே சொல்லு. அந்த ஒரு பொண்ணு வீடியோ பாத்தியா? அந்த பொண்ணு நடுவுல ரெண்டுகிட்டு இருக்கும், அத்தனை பேர் சுத்தி இது பண்றாங்க. அதெல்லாம் என்னது இது? ஒரு பொண்ணுகிட்ட போய் அப்படிலாம் பேசணுமா? அதெல்லாம் என்னது இது? அது என்ன சொல்றீங்க? அது எப்படி ஜஸ்டிஃபை பண்றீங்க? சின்ன பையன் போய் கொடியெல்லாம் புடி கிழிச்சு போடுற டீஷர்ட்லாம் கிழிக்கிறீங்க, என்னது இது? அதெல்லாம் அது எப்படி சொல்ற, லீக் மேட்ச்ல அந்த மாதிரி இல்ல, பிளே ஆஃப் மேபி அந்த மாதிரி சிஎஸ்கே பண்ணனால சொல்றாங்க. சிஎஸ்கேவும் சும்மாலாம் இல்ல, எப்ப பார்த்தாலும் ஃபைட் டிராஃபின்றீங்க. இங்க சென்னையில அந்த மாதிரி எப்ப நடந்துச்சு? சென்னையில எப்ப ஆர்சிபி ஃபேன்ஸ் தாக்கப்பட்டார்கள்? எப்ப? இல்லையா? பதில் இல்லையே. அப்ப வந்து ஆர்சிபி அக்ரஷன் பண்றாங்க. அக்ரஷன் நார்மல் இருக்கதான் செய்யும். எதனால அப்படின்னா மேபி ஒரு சில பேர் இருப்பாங்க. அதுக்கான மொத்தமால சொல்ல முடியாது. இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா சும்மா நார்மலா பேசுறோமோ அதோட விட்டுருவோம். ஆனா ஒரு சில பேர் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஓகே. நிறைய பேர் வந்து விராட் கோலியோட இந்த அக்ரஷன் வந்து இந்தியன் டீமுக்கு தேவைப்படுது இந்த மாதிரி சொன்னாங்க. ஆனா நம்ம எல்லாரும் தெரிஞ்சு அறிஞ்சு கேப்டன் தோனி வந்து அவங்க கேப்டன் பூல்னு தான் அவரை சொல்லுவாங்க. அவரு ஹி இஸ் நோன் ஃபார் ஹிஸ் காம் பிளேயிங். ஒரு மாதிரி சில்காய் மோட்ல இருப்பாரு. அதுதான் வந்து அவருக்கு அந்த அளவுக்கு பேரும் கொடுத்துச்சு. அவரு ஸ்கில் எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்டேட்டஸ்ல நிக்க வச்சிருக்கு. ஆனா ஒரு சைட் ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா அக்ரஷன், வி நீட் அக்ரஷன்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா ஒரு சைடு வந்து இந்த மாதிரி இல்ல, நம்ம சில்லா ஒரு மாதிரி கூலா மேனேஜ் பண்ணிட்டு போறது, ஸ்மூத்தா போறது கரெக்ட்ன்ற மாதிரி சொல்றாங்க. வாட் டு யூ பிலீவ்? ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட் செட் அப்படி. உங்களோட விராட் மைண்ட் கோலி செட் அப்படின்னா அக்ரஷன் அவ்வளவுதான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா டீம்னா விராட் கோலி அக்ரஷன் காட்டணும்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அதே இது ஆர்சிபிக்கு வந்துச்சு அப்படின்னா எல்லாரும் என்னன்னா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்ப அக்ரஷன் காட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. தோனி அப்படின்னா ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணுவாரு. அந்த மாதிரி தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? பேலன்ஸ்டா இருக்கும்.
இருக்கணும். பேலன்ஸா அதாவது அக்ரஷனும் இருக்கணும், காம்னஸும் இருக்கணும். அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி. ஓகே, நீங்க என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? ப்ரோ ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி இருக்கணும் ப்ரோ. அவன் Okay. காட்ட வேண்டிய இடத்துல கரெக்டா காட்டுவான், ஆ கூலா இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டா கூலா இருப்பான். அவனுக்கு எவனா ரிவெஞ்ச் கொடுத்தாங்கன்னா அவன்கிட்ட போய் கரெக்டா இது பண்ணுவான். மிச்சபடி தேவையில்லாம சும்மா அந்த எதுக்கு எடுத்தாலும் கத்துற மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான். கரெக்டா இருப்பான் அவன். Okay. அந்த மாதிரி கொஞ்சம் அக்ரஷன் காட்டலாம். அதுக்காண்டி சும்மா ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் போய் 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 எல்லாம் கத்தக்கூடாது. அது கொஞ்சம் over அது கொஞ்சம் ஓவர் தான். அது என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு நாளா வந்து நாங்க வரவே இல்லை, ஆர்சிபி மேல வரவே இல்லை, நாங்க இப்போதான் வந்து அது பண்றோம் இது பண்றோம், நாங்க இப்போ கொஞ்ச நேரம் ஆடிக்கிறோமே தப்பு இல்லையன்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. தப்பு இல்லையான்றலாம் அதுக்காண்டி இல்ல, அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல எல்லாத்துக்கும். இப்ப எல்லா டீமும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கும் போதுல வந்து இப்ப எல்லாரும் ஃபர்ஸ்ட் கப் அடிக்கும்போது சிஎஸ்கேவும் சரி ஃபர்ஸ்ட் கப் அடிக்கும் போது இந்த மாதிரிலாம் கத்தலையே யாருமே. புரியுது. இந்த மாதிரிலாம் அக்ரஷன் காட்டல, இந்த மாதிரி யாரும் எதுவும் பண்ணலையே. அவங்களும் லேட்டா தான் கப் அடிச்சாங்க, ஃபர்ஸ்ட் சீசன்ல யாரும் கப் அடிக்கலையே. Right. அப்படின்னும் அவங்க வெயிட் பண்ணி தான் இது பண்ணாங்க. எல்லாத்துக்கும் நடக்கிறது ஆனா அவங்க இந்த அளவுக்கு எல்லாம் காட்டணும் இது கிடையாது. நீங்க என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆடலாமா ஆடக்கூடாதா? அதெல்லாம் bro. ஆடலாம், ஆடணும், அது ஓரளவுக்கு ஆடலாம். ஓரளவுக்கு ஆடலாம். ஆனா அதுதான் சொல்றேன், ஆடினாலும் அவன் அவுட் இது ஆஃப் ஃபீல்ட் என்னன்னா ரொம்ப நல்லா பிஹேவ் பண்ணுவான், நல்லா சப்போர்ட் பண்ணுவான், ஓகே, எல்லாத்துக்கும் லேர்னிங் எல்லாமே பக்காவாக பண்ணி ஆஸ் ஆர்சிபி ஃபேன் நீங்க கண்டிப்பா வந்து ஆர்சிபி ஜெயிக்கும்னு சொல்லுவீங்க. ம் ஆனா அப்படி ஆர்சிபி ஃபைனல்ஸ்ல ஜெயிக்கலன்னா ம். அது என்ன ரீசனால ஜெயிக்காம இருக்கலாம்? என்ன ரீசன்னால அப்படின்னா அதை மேட்ச் நடக்கிற பொறுத்து தான் தெரியும். exact-ஆ என்னன்னா நேரம் இன்னொன்னு அவங்க பண்ண லீலைகள் அவ்வளவுதான். அந்த இதுதான் ரைட்டு. ஸோ கண்டிப்பா இந்த சீசன் பார்த்துருப்பீங்க. டீம் விட்டுருங்க, அந்த பிளே இதெல்லாம் விட்டுருங்க, நீங்க பார்த்த வரைக்கும் உங்களை அமேஸ் பண்ண பிளேயர்ஸ் யாரு? இட் கேன் பி ஃப்ரம் எனி டீம். உங்களை அமேஸ் பண்ண பிளேயர் பா அம்சமா ஆடுறானேப்பா மாதிரி ஆளு. சூரியவன்சி, ஓகே, சூரியன். அதுக்கப்புறம் ஹேசல்வுட், ஓகே, சாய் சுதர்சன். அது ஏன் பிடிச்சது இவங்களெல்லாம்? ப்ரோ பேட்டிங் ஸ்டைலே டிஃபரெண்டா இருந்துச்சு. எல்லா பாலும் அவன் அடிக்கணும்லாம் பார்க்கல, ஸ்லோவா நீட்டா 4-4 அடிச்சு. லாஸ்ட் மேட்ச் கூட பாத்தீங்கன்னா 4-4 அடிச்சான். ஒன்னும் அவ்வளவு பெருசா ஒன்னும் ஓடி ஓடி அடிக்கல. ரொம்ப பண்ணிட்டு லாஸ்ட் செஞ்சுரி பாத்தீங்கன்னா கூட முக்கிய அடிச்சான். ரொம்ப டயர்டானான். ஆனா அவன் டயர்டான மாதிரியே தெரியாது. நீட்டா பொறுமையா கரெக்டா ஆடுவான். அந்த மாதிரி ஆடுவான் சாய் சுதர்சன். அதான் சூரியவன்சி, ஹேசல்வுட். அவங்க சூரியவன்ஷி எதுக்கு பிடிச்சது? பேட்டிங் ஸ்டைலே நல்லா இருக்கு, அக்ரஷன். அதாவது எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து நான் 6 தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்லா ஃப்ரீ ஃப்ளோல ஆடுறது நல்லா பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இந்த ஏஜ்ல 14 இயர் ஓல்டு. ரைட். ஃபைனலா ஆர்சிபியா? ஆர்சிபியா கண்டிப்பா. கடப்பார ப்ரோ. கடப்பார. ரைட். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஐயா உங்க பேரு? பிரகாஷ் ப்ரோ. பிரகாஷ். ஐபிஎல் பாப்பீங்களா? பாப்போம். எந்த அளவுக்கு ஃபேன்? விராட் கோலி தீவிர ஃபேன் ப்ரோ. நான் விராட் கோலி தீவிர ஃபேன். ஆர்சிபி. ஆர்சிபி. ரைட். இப்போ 18 சீசன்ஸா போயிட்டு இப்போ வந்து ஆர்சிபி வந்து ஒரு மேல ஒரு லெவல் வந்துட்டு இருக்கு. ஹவு டு யூ ஃபீல்? என்ன ஃபீல் பண்றீங்க? ப்ரோ 18 வருஷமா ஒரு தவமா இருக்கு ப்ரோ. இந்த வருஷம் கண்டிப்பா கப் அடிப்பேன் பார்த்துட்டு இருக்கேன். ரைட். நான் 2011 இருந்து ஆர்சி ஃபேனா இருந்துட்டு இருக்கேன். அது விராட் கோலி ரொம்ப பிடிக்கும். இந்த சீசன் கண்டிப்பா கப் அடிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஜூன் 3 வெயிட்டிங். ரைட். செலிப்ரேஷன். எப்போ இப்போ வந்து கிடுகிடுன்னு வராங்கல்ல, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? டீம் பர்ஃபார்மன்ஸ் தான் ப்ரோ. இந்த வருஷமா கப் அடிக்காம இருக்காங்க. இந்த வருஷம் கம்பல்சரி ஜெயிச்சான்னு ஒரு இது இருக்குது. அது இல்லாம விராட் கோலி ஒரு ஐபிஎல் கப் தான் கேட்கணும். கண்டிப்பா அடிக்கணுமா இல்லையா? நீங்க சப்போர்ட் பண்ணீங்க மாட்டீங்க? கண்டிப்பா. இந்த ஒரு ரீசன். இவ்வளவு நாளா ஏன் அடிக்காம இருந்தாங்க? அப்போ இவ்வளவு நாள் அந்த விகர் இல்ல. ஏன்னா ஒரு வாட்டி தோத்தாலே அடுத்த வாட்டி ஜெயிச்சணும்ன்ற இது இருக்கும். 18 வாட்டி தோக்கணுன்ற அவசியம் இல்ல. சோ முன்னாடி அந்த வெறி இல்லையா? டீம் பர்ஃபார்மன்ஸ் 11 பேர் பண்ணாதான் பண்ண முடியும். ஒருத்தர் மட்டும் பண்ணா அது ஜெயிக்குமான்றது டவுட் தான். இத்தனை வருஷமா விராட் கோலி மட்டும் ரன்னிங் சேஸ்ல அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. மற்றபடி டீம் எல்லாம் அந்த அளவுக்கு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லாம இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து கெயில், ஏபிடி, கோலி 3 பேர் பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங் மட்டும் கரெக்டா இருந்துச்சு. பட் பவுலிங் அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இல்ல. இப்ப வர போன வருஷமே மிஸ் ஆயிடுச்சு பிளே ஆஃப் போனது. பட் பவுலிங் கொஞ்சம் சோபல் மாதிரி தெரிஞ்சது. இப்ப இந்த சீசன் வந்து 11 பேர் பர்ஃபார்மன்ஸ் ஹெவியா இருக்கு. பவுலிங் நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு நம்பிக்கை இருக்கு ப்ரோ, கண்டிப்பா கப்படி. ஓகே. ஸோ பாடலாம் பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் எலிமினேட்டர்ஸ்லாம் வின் பண்ணிட்டு அவங்களும் வராங்க. ஸோ ஆர்சிபிக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் வச்சா எது ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஆர்சிபி தான் ப்ரோ. எப்படி ஆர்சிபி ஜெயிக்கும்னு விராட் நினைக்கிறீங்க? கோலி ஒரு நம்பிக்கை இருக்கு. விராட் கோலி இருக்க நம்பிக்கை. ரைட்டு. மத்த சிஎஸ்கே இந்த மாதிரி டீம் எல்லாம் பிடிக்குமா? டீம் மற்றபடி எனக்கு எம்ஐ, சிஎஸ்கே மற்ற ஃபேன்ஸ் மாதிரிலாம் இல்லை ப்ரோ. டீம் பிடிக்கும். அது மற்ற நிறைய பேர்லாம் கான்ட்ரவர்சி நிறைய பேசிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே வந்து ஆர்சிபி தோக்கணும், எம்ஐ வந்து எங்க பங்காளி அப்படி இப்படின்னு சப்போர்ட் பண்றாங்க. நமக்கு அப்படிலாம் இல்லை. திறமை டீம் ஜெயிக்க போகுது. இந்த வருஷம் ஆர்சிபி ஜெயிக்க கன்ஃபார்ம் நம்பிக்கை இருக்குது. ஜெயிக்க நம்புறோம். ஸோ இந்த ஃபேன்ஸ் பத்தி வரும். ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து பொதுவா வந்து அதிகமா அக்ரஸ் பண்றாங்க, கலாய்க்கிறாங்க, ஆன்லைன்ல புள்ளி பண்றது, இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள்லாம் ஆர்சிபி ஃபேன்ஸோட பேர் அதிகமா வருது. அது மட்டும் இல்லாம விராட் கோலியோட அக்ரஷன்
ஒரு விக்கெட்டுக்குலாம் போய் கத்துறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரி தப்பா படுது. ஏன்னா நம்ம எல்லாரும் வந்து தோனியை பார்த்து ஒரு மாதிரி வளர்ந்தவங்க, இன்ஸ்பயர் ஆனவங்க. அந்த ஒரு கூலா எடுத்துன்னு போறது, எது நடந்தாலும் பாத்துக்கலாம் இந்த மாதிரியான ஒரு சில் ஆட்டிடியூட நம்ம பார்த்து இது பண்ணி வந்தாங்க. எம்எஸ்டி வந்து கூல் கேப்டன் சொல்றாங்க. கோலி வந்து அக்ரஷன் தானே, அக்ரஷன் தானே, அவ்வளவு ஆட்டிடியூட் தானே நிறைய ஜெயிச்சிருக்காரு. அதுல வந்து எந்த ஒரு மத்தவங்களை ட்ரோல் போடுறது இல்லையா. ஒரு கிரிக்கெட் நம்ம விளையாடுனா, இப்ப நான் ஒரு விக்கெட் பவுலிங் விக்கெட் எடுக்கிறேன்னா எனக்கு அந்த இது பேட்ஸ்மேனா விக்கெட் எடுக்கணும்னு தோணும். அது ஒரு செலிப்ரேஷன் தானே. அது அக்ரஷனா பார்த்தா அக்ரஷனா எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு என்ஜாய்மெண்டா பார்த்தா என்ஜாய்மெண்டா எடுத்துக்கலாம். அப்ப அது என்ஜாய்மெண்ட் தான் ஆமா, பாருங்க. என்ஜாய்மெண்ட் தான் bro பார்க்கணும். அது தப்புன்னு தெரியல. தப்பு இல்ல ப்ரோ. ஃபேன்ஸ் வந்து மத்த ஃபேன்ஸை கலாய்க்கிறாங்களா, அது எந்த அளவுக்கு? அது எனக்கு கலாய்க்கிறது வந்து இன்னொருத்தர் பண்றது பார்த்தா இவங்களும் பண்றாங்கன்னு தோணுது bro. ஓகே, அதுதான். மத்தபடி எல்லா ஃபேன்ஸும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ரைட். ஸோ பொதுவா பார்த்துருப்பீங்க, ஆர்சிபி விட்டுருங்க, எம்ஐ விட்டுருங்க, சிஎஸ்கே விட்டுருங்க, எல்லா டீமும் விட்டுருங்க. ஆஸ் அ பிளேயரா இந்த பிளேயர் செமையா ஆடினாம்பா மாதிரி சொல்றதுக்கு யாரு? சாய் சுதர்சன் ப்ரோ. சாய் சுதர்சன். ஏன் முன்னாடி? அவரு ஸ்டார்டிங் சீசன்ல இருந்து இப்ப எண்டி போன மேட்ச் குவாலிஃபைல கூட எலிமெண்ட் கூட பயணம் ஆடி இருந்தாரு. நம்மளோட பேர் வேற. பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் டு எண்டிங் நல்லா பயணம் பண்ணியிருந்தாரு. அவர் சொல்லுவேன். ரைட். வேற விராட் கோலி. விராட் கோலி. சரி, விராட் கோலி. வேற எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மெயினா 2 பேர் தான். எம்ஐல கூட சூரியகுமார் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ரோஹித் சர்மா நல்லா பண்றாரு. ஆமா. அப்போ ஆர்சிபி தான் ஜெயிக்கும் கண்டிப்பா இருக்கும். சிஎஸ்கே பத்தி கண்டிப்பா சென்னையில இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிஎஸ்கே தோத்ததுக்கு எது காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே என்ன பண்ணிருந்தா ஜெயிச்சிருக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீம்ல இருந்திருக்கலாம்? எனக்கு தெரிஞ்சு இப்ப நியூ பிளேயர் லாஸ்டா 3 மேட்ச் இறக்கி விட்டாங்க. டெவல் பிராவிஸ் சம்திங் அந்த பிளேயர்ல இருந்தாங்க. அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஆட விட்டா சீனியர் பிளேயர் இல்லாம இறக்கி விட்டுருந்தா ஓரளவு வாய்ப்பு இருந்திருக்குமோ அப்படின்னு. ரைட். ஆர்சிபி ஜெயிக்குதுன்னு பேசிட்டோம். ஆர்சிபி ஃபைனல்ஸ்ல ஜெயிக்கலன்னா அது என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த ஒரு டீம், இந்த ஒரு வீக்னஸ் என் டீமுக்கு இருக்கு, இந்த வீக்னஸ் எவனாச்சும் புடிச்சிட்டானா என் டீம் அவுட்டுப்பான்ற மாதிரி இருக்குன்னு இருந்தா என்ன வீக்னஸ் அது? வீக்னஸ்ன்னு கேட்டா இந்த வருஷம் பவுலிங் சரியில்லைனாங்க, பேட்டிங் கரெக்டா இருந்தாங்க. ரெண்டுமே பர்ஃபார்மன்ஸ் கரெக்டா இருக்கு. 11 பேருக்கு பர்ஃபார்மன்ஸ் கரெக்டா பண்ணிட்டாங்கன்னா லாஸ்ட் மேட்ச் எலிமினேட்டர் பார்த்துருப்பீங்க, குவாலிஃபயர் பார்த்துருப்பீங்க. அதில் பவுலிங் நல்லா போட்டாங்க, பேட்டிங் நல்லா ஆனாங்க. அந்த மாதிரி 11 பேர் பர்ஃபார்மன்ஸ் கரெக்டா இருந்தா ஜெயிச்சிடலாம் ப்ரோ. எதுவும் பண்ண முடியாது. அதுல அப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் சீசன் பார்க்கலான்ட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அப்படி என்ன மிஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்கு, எதுவும் மிஸ் ஆகாதுன்ற நம்பிக்கை இருக்கு. ஓகே ப்ரோ, ஓகே. ஸ்ரேயஸ் ஐயர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? பரவாயில்ல ப்ரோ. அவர் இப்போ லாஸ்ட் டைம் கேகேஆர்ல இருந்தாரு, கப்படிச்சு கொடுத்தாப்புல. இப்போ வந்து பஞ்சாப் நல்லபடியா ஆடிட்டு இருக்காரு. ஒரு நல்ல கேப்டன், நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஏன் வந்து டெஸ்ட்ல குவாலிஃபை ஆகலன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. புரியுது. அவர் எல்லா வேலையும் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு, அவர் ஏன் எடுக்கல, அது ஒரு இதா இருக்குது. அது என்ன ப்ராப்ளம் தெரியல. உங்களுக்கும் டிசப்பாயின்மெண்ட் தான்? ஆமா, கண்டிப்பா. நல்ல குட் பிளேயர் ப்ரோ. நல்லா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தரும் வித்தியாசமா பேசினாங்க. ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நிறைய பேர் சிக்ஸர் வச்சாங்க, நிறைய பேர் டக் அவுட் ஆயிட்டாங்க. நிறைய ஃபிளேவரபிளான ஒப்பீனியன்ஸ் கிடைச்சது நம்மளுக்கு. உங்களுக்கும் கண்டிப்பா நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஆர்சிபி ஜெயிப்பாங்களா, ஜெயிக்க மாட்டாங்களா, ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்றது நியாயமா, நியாயம் இல்லையா, அவங்க செலிப்ரேட் பண்ணலாமா, அடுத்த முன்னாடி போய் கத்தலாமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி அமேசிங்கான எவர்கிரீன் கண்டென்ட் பாக்குறதுக்கு பசுமை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை டச் பண்ணுங்க.